நம்ம சாஃப்ட்வேர் இன்டர்ஃபேஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் சார் இருக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து நம்ம ரிப்பேர் மெனுன்னு சொல்லுவோம். இந்த இடத்துல டூல்ஸ் எடுத்துட்டு வரது. ஓகேங்களா? இது வந்து நம்ம டிசைன் இன்டர்ஃபேஸ். டிசைன் நீங்க ஸ்டார்ட் பண்றதுல இங்க தான் நீங்க உங்களுக்கு இந்த இடத்துல தான் தெரியும். ஓகேங்களா? இது வந்து நம்ம ப்ராப்பர்ட்டீஸ் மேனேஜர். ஓகேங்களா? இந்த ப்ராப்பர்ட்டீஸ் இப்போ ஓப்பன் ஆகாது. ஏதாவது நீங்க உள்ள டிரா பண்ணிட்டு இப்போ ஏதாவது லைன் ஏதாவது அட்ஜஸ்ட் பண்றீங்க, டெக்ஸ்ட் சைஸ் மாத்துறீங்க அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு ஓப்பன் ஆகும். லெஃப்ட் சைடில் இருக்கிறது ப்ராஜெக்ட் டாக்குமெண்ட் ஏரியா. ஓகேங்களா? நீங்கள் இப்போ ப்ராஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ணுறீங்க இல்லைங்களா? லைக் 3D கேல நம்ம எப்படி சொல்லுவோம்னா டிசைன் ட்ரீன்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி தான் இந்த இடத்துல ஃப்ளோ இருக்கும். ஃப்ரம் ப்ராஜெக்ட்னா நீங்கள் எங்கே ஸ்டார்ட் பண்ணுவீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் டைட்டில், கவர் பேஜ், எஸ்எல்டி, தென் ஸ்கிமேட்டிக்ஸ், தென் ஃபைனலி அவுட்புட். அதுக்கு முன்னாடி ஜிஏ போடுறீங்கன்னா ஜிஏ. இந்த ஃப்ளோவில் தான் நமக்கு ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வரும். ஓகேங்களா? இப்போ நீங்க எந்த ப்ராஜெக்ட்ஸ் ஓப்பன் பண்ணாததுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ ஏதோ ப்ராஜெக்ட்ஸ் நீங்க எடுக்கிறீங்க, எக்ஸ்டர்னல் ப்ராஜெக்ட்ஸ்னா நீங்க இந்த எலக்ட்ரிக்கல் ப்ராஜெக்ட்ல போயிட்டு நீங்க எடுக்கணும். ஓகேங்களா? இந்த ப்ராஜெக்ட் இந்த இடத்துல இல்ல. ஓகே. இந்த டூல்ஸ்ல ஏதாவது தெரியுங்களா சார் உங்களுக்கு? எது எதுக்குலாம் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்ட்டு? ஓகேங்க. உள்ள இருக்கிற எடுத்துட்டு போறதுக்கு. ஓகேங்க. ஓகே சார். ஓகே, கரெக்டா. இப்போ நம்ம நியூ ப்ராஜெக்ட் கிரியேட் பண்றோம்னா ஸ்டார்டிங் தான் நீங்க நியூ கொடுக்கணும். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆன்சி, ஐஇசி மெயின் ஸ்டாண்டர்ட்ஸ் நமக்கு இருக்கும். இந்த இடத்துல எலக்ட்ரிக்கல் ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் பண்றதுக்கான மெயின் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கும். இந்த இடத்துல உங்களுக்குன்னு ஒரு டெம்ப்ளேட். இது வந்து ஆக்சுவலி டெம்ப்ளேட். ஐஇசிங்கிறது ஒரு டெம்ப்ளேட், ஆன்சிங்கிறது ஒரு டெம்ப்ளேட். ஸோ இதே இடத்துல உங்க டெம்ப்ளேட் நம்ம கிரியேட் பண்ணி வைக்கலாம். லைக் டேப் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணி வைக்கலாம். ஏன்னா ஆன்சி நீங்க கிளிக் பண்ணி உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு ஆன்சி ரிகார்டிங்கான சிம்பிள்ஸ், இந்த கஸ்டமைசேஷன்ஸ் எல்லாமே அதுக்குள்ள இருக்கும். ஐஇசி கிரியேட் பண்ணி போனீங்கன்னா ஐஇசி அந்த ரிலேட்டடா இருக்கும். இப்போ டேப் இன்ஜினியரிங் அப்படி நீங்க போயிட்டீங்கன்னா நீங்க ஒவ்வொரு வாட்டி போய் நம்ம எதுவுமே மாத்திட்டு இருக்க தேவையில்லை. ஒரு டெம்ப்ளேட்டை செட் பண்ணி வச்சிட்டோம்னா அதுல இருந்தே நம்ம கன்டினியூஸா டிரா பண்ணிட்டு வந்துக்கலாம். ஓகேங்களா? தென் இதுல நான் இப்போ ஜஸ்ட் ஐஇசின்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? தென் ஓகே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது லாங்குவேஜ். ஓகேங்களா? இது நீங்க டிஃபால்ட்டா இங்கிலீஷ் தான் இருக்கும். ஏதோ நீங்க மாத்துறீங்க, வேற ஏதாவது கஸ்டமர் நீங்க பண்றீங்க அப்படின்னா நீங்க மாத்திக்கலாம் லாங்குவேஜ். ஓகேங்களா? இப்போ அந்த ஐஇசின்னு கொடுத்தோன்னே எனக்கு ஏன் இது ப்ரிஃபரபிளா இங்கிலீஷ்னு செட் ஆகுதுன்னா இது ஒரு டெம்ப்ளேட்டா சேவ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அதனால இந்த மாதிரி வருது. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் இந்த டீட்டெயில் தான் நமக்கு ப்ராஜெக்டான மெயின் டீட்டெயில். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைட்டில். ஓகேங்களா? ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு டைட்டில் கொடுப்பீங்க. நீங்க இதுதான் நீங்க நார்மலா கொடுக்கறது. ஓகேங்களா? ட்ரைனிங். இப்போ வந்து கான்ட்ராக்ட் நம்பர் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை சார். இப்போ சில ப்ராஜெக்ட்ஸுக்குன்னு தனி நம்பர் சொல்லியிருப்பாங்க. இந்த ப்ராஜெக்ட்டுக்குன்னு ஒரு நம்பர் இருக்கும், சீக்வன்ஷியல் நம்பர். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்டுக்கு எந்த நம்பர் நீங்கள் போடுறீங்களோ அந்த நம்பர் நீங்கள் கொடுத்துக்கலாம். லைக் நான் 1 2 3 சும்மா நான் கொடுத்துக்கிட்டேன் இந்த இடத்துல. ஓகேங்களா? அடுத்து நேம், கஸ்டமர் நேம், நீங்கள் யாருக்கு பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் அதோட அட்ரஸ், கஸ்டமரோட அட்ரஸ். தென் வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் ஆஃபீஸ், எந்த ஆஃபீஸ்லேருந்து பண்ணுறீங்க, ஃப்ரம் டேப் இன்ஜினியரிங், உங்கள் அட்ரஸ் சென்னை அட்ரஸ். ஓகேங்களா? இந்த இடத்துல சிஸ்டம்னு ஒன்று இருக்கும். இது வந்து நமக்கு டிஃபால்ட்டாக எடுத்துக்கும். ஓகேங்களா? இதில் வந்து ஒன்று நம்ம சேஞ்சஸ் பண்ணலாம். இந்த இது இருக்கு இல்லைங்களா, கிரியேஷன் டேட். இந்த டேட்டை வந்து நீங்கள் எடிட் பண்ணி நம்மளால மாற்றிக்க முடியும். இங்கே நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி எடிட் டேட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் மாற்றிக்க முடியும். நீங்க மாத்திக்கலாம். இப்ப லைக் இன்னைக்கு ஒர்க் பண்றீங்க, பட் இந்த டேட்லயே இருக்கும் ப்ராஜெக்ட். சப்போஸ் நீங்க இன்னைக்கு டெலிவர் பண்றீங்க அப்படின்னா இன்னொரு 2 நாள் கழிச்சு டெலிவர் பண்றீங்கன்னா அந்த டேட் மாத்தணும் அப்படின்னா இங்க நீங்க கொடுத்துட்டா ஓவரால் ப்ராஜெக்ட்டுக்கே மாறிடும் டேட். ஏன்னா இதுதான் ஈஸி. நீங்க பேஜ் டு பேஜ் போய் மாத்துறது உங்களுக்கு வந்து ப்ரிஃபரபிளா இருக்காது. ஹோல் ப்ராஜெக்ட்டுக்கே நான் மாத்தணும் அப்படின்னா நீங்க இந்த இடத்துல தான் மாத்தணும். ஏன்னா இது வந்து ப்ராஜெக்ட்டுக்கான ப்ராப்பர்ட்டிஸ். ஆமா, ஓவரால் ப்ராஜெக்ட்டுக்கான ப்ராப்பர்ட்டிஸ். நீங்க இங்க என்ன கிரியேட் பண்றீங்களோ இதான் ஹோல் ப்ராஜெக்ட்லயே கன்டினியூஸ் ஆயிட்டு வரும். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவுட்டர் டைட்டில் பிளாக் தான் மாறுமோ தவிர்த்து கவர் பேஜுக்கு ஒரு டைட்டில் பிளாக், டிராயிங்க்கு ஒரு டைட்டில் பிளாக் இருக்கும். டிராயிங் அவுட் லே அவுட் மாதிரி மாறும். டீடைல் எல்லாமே ஒன்றா தான் இருக்கும், சேமாக தான் இருக்கும். ஓகேங்களா? இதை நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அப்பதான் உங்களுக்கு ட்ரைனிங் இது பண்ணும்போது இருக்கும். உங்க கஸ்டமர் யாரு சொல்லுங்க சார் ஃபர்ஸ்ட். நான் ஜஸ்ட் கோயம்புத்தூர் கொடுத்துக்கிறேன். இது வந்து டிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது டெம்ப்ளேட் ப்ராஜெக்ட். லைக் இந்த ப்ராஜெக்ட்டுக்கோட டெம்ப்ளேட் நேம் ஐஇசி டெம்ப்ளேட்ல தான் நம்ம ஓப்பன் பண்ணிருக்கோம், அதனால ஐஇசின்னு வருது. இதே வந்து உங்களுக்கு நீங்க டேப்னு வச்சிருந்தீங்கன்னா டேப் டெம்ப்ளேட் ப்ராஜெக்ட் அப்படின்னு நமக்கு வந்திருக்கும். ஓகேங்களா?
யூசர் டேட்டா 2, டிரான்ஸ்டேட்டா 2 இது ஏதாச்சும் ஐடியா இருக்குங்களா சார் உங்களுக்கு? நீங்க ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது பார்த்துருக்கீங்களா, கேட்டிருக்கீங்களா இதுக்குன்ட்டு? கரெக்ட் சார். இப்போ வந்து இதுல ஒரு சில டீடைல்ஸ் வந்து நம்ம மெயினா கொடுக்க டீடைல்ஸ் கொடுத்துட்டோம். சம் அடிஷனல் டீடைல்ஸ் வந்து கஸ்டமர் கேட்கறாங்க அப்படின்னா நம்ம இந்த இடத்துல போயிட்டு நம்ம இதை எடிட் பண்ணிக்க முடியும். இப்போ நீங்க ஓகே கொடுத்துட்டீங்கன்னா இந்த இடத்துல வந்து இந்த லோடிங் ஆகுது சார். ஏதாவது ஐடியா இருக்கா ஏன் லோட் ஆகுதுன்ட்டு? இப்போ நம்ம ஓகே கொடுத்தோம் இவ்வளோ போயிட்டு ஒன்றும் இல்லை சார். இது வந்து நீங்க இங்க டெலீட் பண்ணாலும் உங்களுக்கு பேக் எண்ட்ல வந்து ஸ்டோர் ஆகும். ப்ராஜெக்ட் உள்ள சி டிரைவ்க்குள்ள நமக்கு ஸ்டோர் ஆகும். அது வந்து எப்படின்னா எஸ்கியூஎல் சர்வர் மூலமா நமக்கு வந்து ஸ்டோர் பண்ற மாதிரி நமக்கு கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நீங்க இங்க டெலீட் பண்ணாலும் ப்ராஜெக்ட் இதுல சாஃப்ட்வேர்ல டெலீட் பண்ணாலும் பின்னாடி பேக் எண்ட்ல போய் நம்ம எடுத்துக்க முடியும். அது நீங்க எங்க தெரியுங்களா? இப்போ இந்த சிஸ்டம்ல போயிட்டு இந்த சி இருக்கு இல்லைங்களா, திஸ் பிசி ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும், ஒன்றுன்னு இருக்கு ஓகேங்களா. இதுல வந்து நம்பர்ஸ் மட்டும் தான் வரும். ஃபோல்டர் போட்டு நம்பர்ஸ் மட்டும் தான் வரும். அந்த நம்பரை நம்ம சாஃப்ட்வேர்ல எங்க பாக்குறதுன்னா இதுக்குள்ள போனீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் கான்டாக்ட் தானே இருக்குங்க. இந்த இடத்துல வச்சு ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா ஐடின்னு வரும். கொடுத்தா அந்த ஐடி நம்பர் இந்த 1 அப்படிங்கறது ஐடி நம்பர். ஸோ நம்ம இந்த இடத்துல பார்த்துக்கலாம் 1 ப்ராஜெக்ட் பேக்கப். இது வந்து அவுட்டோர் பேக்கப் ஓகேங்களா. இங்கிருந்து நம்ம எடுத்துக்க முடியும். இது வந்து சார் ஒரு இங்க இருக்கும். இங்க வந்து டேட்டா பேஸ். இது வந்து இதுக்குன்னு இருக்க பேக்கப் டேட்டா பேஸ். இது வந்து சி ப்ரோக்ராமுக்குள்ள தான் இருக்கும். வெளியே சாஃப்ட்வேர் வந்து ரன் ஆகுறது வேற. அது நீங்க டெலிட் பண்ணிக்கலாம். இங்க அப்படியே தான் இருக்கும் ஓகேங்களா. நீங்க அங்கதான் எடுக்கணும்ட்டு இல்ல. நீங்க இந்த ப்ராஜெக்ட்டை சேவ் பண்றதே நீங்க இங்க எடுத்துக்க முடியும். தனியா எடுத்துக்க முடியும். நீங்க அங்கதான் போய் ப்ராஜெக்ட் எடுத்துட்டு வரணும் அப்படிலாம் நமக்கு தேவையில்லை. லைக் இப்போ வந்து சாஃப்ட்வேர் கரெக்ட் ஆயிடுச்சு ஓகேங்களா, ஃபுல்லா க்ளோஸ் ஆயிடுச்சு. சி டிரைவ்ல மட்டும்தான் நமக்கான பேக்கப் இருக்கு ஓகேங்களா. அந்த ஃபைலை மட்டும் காப்பி பண்ணிக்கணும். உள்ள இருக்க அந்த எலக்ட்ரிக்கல் ஃபைலை மட்டும் காப்பி பண்ணிட்டு பக்கத்து சிஸ்டம்ல சாஃப்ட்வேர் இருக்கு, அதுல போட்டீங்கன்னா ப்ராஜெக்ட்ஸ் அச்சீவ் பண்ணிக்க முடியும். ஆமா, ஏன்னா இதுல சில ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிருப்பீங்க, சிஸ்டம் கரெக்ட் ஆயிடுச்சு, இப்போ நமக்கு வேணும், அந்த டைம்ல நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. பின்னாடி இருக்க பேக்கப் ஃபைலை மட்டும் எடுத்து சாஃப்ட்வேர் இருக்க சிஸ்டம்ல நீங்க போட்டீங்கன்னா எடுத்துக்க முடியும். அதில் நீங்க எடுத்துக்க முடியும். இப்போ இந்த ப்ளூ கலர்ல இருக்க ஏன் மீனிங் தெரியுதுங்களா உங்களுக்கு? ப்ளூ கலர்ல ப்ரொஜெக்ட் ஆகுது. இது சிம்பிள் தான் சார். ப்ராஜெக்ட் ஓப்பன்ல இருக்கு, ஸோ அதனால உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கலர்ல காட்டுது ஓகேங்களா. இந்த இடத்துல தெரியும் உங்களுக்கு ஒன்னு யூஸ் ஆயிருந்துச்சுன்னா இந்த ப்ராஜெக்ட் ஒருத்தர் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. தட்ஸ் இட். இப்போ நான் க்ளோஸ் பண்ணிட்டு வந்தேன்னா இங்கேயே நீங்க க்ளோஸ் பண்ணிக்கலாம். தெரியுதா? அவ்வளோ ஓகேங்களா. இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன ஐடென்டிஃபிகேஷன் தான் இதில் பார்க்கறதுக்கு. இப்போ இங்கே பிடிஎம் இருக்கு ஓகேங்களா. பிடிஎம்ங்கிறது உங்களுக்கு தெரியும், மெக்கானிக்கல் கேட் யூஸ் பண்ணுவாங்க. ஃபைல்ஸ் எல்லாம் உள்ள போட்டு அவங்க காமனாக கொலாபரேட்டிவ் ஒர்க் பண்ணுறது யூஸ் பண்ணுவாங்க. இந்த அப்டேட்ஸும் நமக்கு கொண்டு வந்துட்டாங்க. பிடிஎம்க்லேயே போட்டு நம்மளும் எடுத்துக்க முடியும், எலக்ட்ரிக்கல் முதல் கொண்டு ஓகேங்களா. ஓகே, ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டோம். நார்மலி ப்ராஜெக்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் புக்னு இருக்கு ஓகேங்களா. இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க வந்து கவர் பேஜ் இதெல்லாம் ஆட் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ இங்க ரைட் கிளிக் பண்ணி நியூ கவர் பேஜ். இதுதான் சார் சீக்வன்ஸ் ஓகேங்களா. எலக்ட்ரிக்கல் டிராயிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நார்மலி எல்லாத்துலயும் இப்படி இருக்கும். எந்த சாஃப்ட்வேர் நீங்க எடுத்தாலும் இதுதான் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் பேஜ் வந்து பாத்தீங்கன்னா கவர் பேஜா இருக்கும். கவர் பேஜுங்கிறது ஒன்றும் இல்லை, நீங்க கொடுத்த டீடைல்ஸ் எல்லாம் தான் இந்த இடத்துல நமக்கு வியூ ஆகும். இதை நீங்க வேணா மூவ் பண்ணிக்கலாம். இங்க எப்படி ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்துச்சுன்னு தெரியுங்களா சார்? ஏதாவது ஐடியா இருக்கா? நம்ம அங்க கொடுத்தது வந்து ஃபைல் வந்து இந்த இடத்துல. ஓகே ஓகே ஓகே. இது ஒன்றும் இல்லை சார், இது வந்து நம்ம ஆட்ரிபியூட்னு நம்ம சொல்லுவோம் இந்த இடத்துல. நீங்க மெக்கானிக்கல் லைசன்ஸ் யூஸ் பண்றீங்களா சார் இங்க சால்டக்ஸ்? ஓகே, நீங்க அதுல டிராயிங் ஷீட்ல நீங்க மாடல்ல நீங்க கொடுக்குற டீடைல்ஸ் உள்ள வருது தெரியுமா? செக்டு பை, டிரான் பை, அப்ரூவ் பை. அது எப்படின்னு தெரியுங்களா உங்களுக்கு? கஸ்டம் ப்ராப்பர்ட்டின்னு ஒன்று நீங்க கொடுப்பீங்க. சேம் அதே மாதிரி இந்த இடத்துல ஓகேங்களா. இது வந்து ஆட்ரிபியூட்னு நம்ம சொல்லுவோம் எலக்ட்ரிக்கல் இடத்துக்கு கொண்டு வந்த வரைக்கும் ஓகேங்களா. இப்போ
இங்கே நீங்கள் கொடுக்குறீங்க டீட்டெயில்ஸு. ஆக்சுவலி இது வந்து நான் ப்ராஜெக்ட் ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறது ப்ராஜெக்டோட ப்ராப்பர்ட்டிஸ். ஓகேங்களா, இது நம்ம கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் அங்கே உள்ளே வருது. எப்படி நமக்கு அந்த இடத்துல உள்ளே வருது? கவர் பேஜை ஏதோ நீங்கள் எடிட் பண்ணுறீங்கன்னா இங்கே நீங்கள் பண்ண முடியாது இந்த இடத்துல. ஓகேங்களா, நீங்கள் இப்போ வந்து இதை ஓப்பன் பண்ணாதான் நீங்கள் இதை பண்ண முடியும். ரைட் கிளிக் பண்ணி டைட்டில் பிளாக்னு இருக்கும். ஓகேங்களா, இதுதான் வந்து நமக்கு எடிட் பண்ணுறதுக்கான ஏரியா. நீங்கள் இதுலேயும் கொண்டு போய் பண்ணலாம். ஆர் அதர்வைஸ் நீங்கள் லைப்ரரி இருக்குது பார்த்தீங்களா, மேலே தான் இருக்கும் இந்த ஓவரால் லைப்ரரி. இதுக்குள்ளே இருக்கும் டைட்டில் பிளாக்னு சொல்லிட்டு. இதுக்குள்ளே நீங்கள் போய் பண்ணலாம். நான் லைப்ரரி வரப்போ அது வரேன். ஓகேங்களா, இப்போ நான் இங்கே எப்படி எடிட் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். இப்போ நான் வந்து சால்வெக்ஸ் ட்ரைனிங் ப்ராஜெக்ட் போட்டேன். ப்ராஜெக்ட் நேமை நான் மாற்றணும். சடனாக எனக்கு வந்து வேறு நேம் வச்சுட்டாங்க, நான் மாற்றணும் அப்படின்னா இங்கே நீங்கள் அதே தான் சேம் ப்ராஜெக்ட் ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு இந்த இடத்துல டைட்டில் மாற்றிக்கலாம். ஓகேங்களா, இப்போ 1ன்னு கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே கிரியேட் ஆகிடும். சேம் இந்த டாக்குமெண்ட் புக்குங்கிறதே நமக்கு வேணாம், அதையும் நம்ம மாற்றலாம். இந்த இடத்துல இருக்கும், அதுக்கு டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். டாக்குமெண்ட் புக்குங்கிறது நீங்கள் வேறு மாற்றிக்கலாம். ஏன்னா இது வந்து எலக்ட்ரிக்கலுக்காக அப்படி எடுத்துக்கிச்சு நேம். இதே நீங்கள் பேனல் இதெல்லாம் பண்ணுறீங்கன்னா என்க்ளோசர்னு தனியாக ஒரு ஃபோல்டர் போட்டு அதில் 2 போடுவீங்க. இப்போ இல்லை சேசிஸ்னு போட்டு அதில் தனியாக போடுவீங்க. ஸோ அந்த இது இருக்க போது நீங்கள் இந்த மாதிரி கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா, தென் இப்போ வந்து கவர் பேஜ் இதுலேயே உங்களுக்கு தெரியும். இந்த ப்ளூ கலரில் காட்டுச்சுன்னா ஓப்பன் ஆயிருக்குன்னு அர்த்தம். நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் இங்கே ரைட் கிளிக் பண்ணி இங்கே க்ளோஸ் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல. ஓகேங்களா, ஓவரால் ப்ராஜெக்ட் க்ளோஸ் பண்ணணும்னா நீங்கள் இங்கே தான் க்ளோஸ் பண்ணணும். நோட் நீங்கள் சாஃப்ட்வேர் க்ளோஸ் பண்ண போறதுக்கு முன்னாடி இருக்க ப்ராஜெக்ட்ஸ்லாம் இங்கே தான் நீங்கள் க்ளோஸ் பண்ணணும். இதை க்ளோஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் பண்ணணும். டேரக்ட் க்ளோஸ் இங்கே நீங்கள் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 1 or 2 டைம்ஸ் பண்ணால் அந்த ஃபைல் கரப்ட் ஆயிரும். உங்களுக்கு எடுத்துக்கலாம், பேக்கப் எடுத்துக்க முடியும், பட் வந்து கரப்ட் ஆயிரும். லாஸ்ட்டாக நீங்கள் ஏதாவது கான்ஃபிகர் பண்ணியிருந்தீங்கன்னா போயிடும். உள்ள ஏதோ டிராயிங்கில் நீங்கள் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா போயிடும். ஸோ இது வந்து கரெக்ட் மெத்தட் இல்லை. இங்கே நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு இன்டர்ஃபேஸ் ஃப்ரீ பண்ணிட்டு தான் நீங்கள் சாஃப்ட்வேர் க்ளோஸ் பண்ணணும். தென் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் பிளாக் ஓப்பன். இப்போ நீங்கள் ஓப்பன் கொடுத்தா மட்டுமே தான் இது எடிட்டபிள் மோடுக்கு போகும். ஓகேங்களா, இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஒரு இது மாதிரி ஹேஷ்டேக் போட்டு எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க. இது என்னன்னா இதுதான் ஆட்ரிபியூட். ஓகேங்களா, நீங்கள் இந்த இடத்துல லெஃப்டில் தெரியும். இதை நீங்கள் ட்ராப் டவுன் பண்ணால் இது எல்லாமே நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்க ஆட்ரிபியூட். ஓகேங்களா, இதில் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. மேலே நீங்கள் போனீங்கன்னா இன்சர்ட் ஆட்ரிபியூட்னு இருக்குது, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். இதில் நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம எதுக்காக ஆட்ரிபியூட் பண்ணுறோம்? எலக்ட்ரிக்கல் ப்ராஜெக்ட்டுக்காக பண்ணுறோம். ஸோ மேலே ஃபர்ஸ்ட்டில் ப்ராஜெக்ட் இருக்கும், எலக்ட்ரிக்கல் ப்ராஜெக்ட். இந்த ப்ளூ கலரில் காட்டுறது எல்லாமே நமக்கு அங்கே ஆட் ஆயிடுச்சு ஆல்ரெடி. இதெல்லாம் வந்து நமக்கு ஆட் ஆகலை. இன்கேஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ யூசர் டிஸ்கிரிப்ஷன் ஜஸ்ட் ஓகே. கிளிக் பண்ணீங்கன்னா இங்கே கொண்டு வந்து வச்சுக்கலாம். நமக்கு எந்த வேணுமோ வச்சுக்கலாம். இதெல்லாம் ஹெட்டர்ஸ். நார்மலாக நேமு டேட் ரிவிஷன் இருக்கிறதுலாம் ஹெட்டர்ஸ். சேஞ்சஸ் ரிவிஷன் இருக்கிறதுலாம் கீழே நம்ம கொடுக்குறதா டீட்டெயில். இது என்னன்னா லிங்க், ஜஸ்ட் ப்ராப்பர்ட்டி லிங்க். ஓகேங்களா, இப்போ நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்து இந்த இடத்துல கொடுத்துட்டேன். இது நீங்கள் வேணும்னா இது கிளிக் பண்ணீங்கன்னா அது ப்ளூ கலரில் இருக்குது இல்லைங்களா, இதை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்கள் எங்கே வேணால் மூவ் பண்ணிக்கலாம். இது ஃப்ரீ ட்ராக்ல இல்லை. ஸோ அப்போ என்ன பண்ணுறது, இதை ஆஃப் பண்ணிக்கலாம். கிரிட் ஸ்னாப் கண்ட்ரோல் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னாவே நீங்கள் மேக்ஸிமம் நீங்கள் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஏன்னா கிரிட் ஸ்னாப் எதுக்குன்னா ஒரு 0.5 0.10 அந்த மாதிரி ரேஷியோவில் மூவ் ஆகிட்டு இருக்கும். ஃப்ரீ ட்ராக் இருந்துச்சுன்னா நமக்கு ஈஸி, நம்ம எங்கே வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து இங்கே வச்சுட்டேன். ஓகேங்களா, ஜஸ்ட் இதை நான் என்ன ஆட் பண்ணியிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் எஸ் கொடுத்து நீங்கள் க்ளோஸ் பண்ணலாம், அதுதான் ஆக்சுவல் மெத்தடு. இப்போ நீங்கள் இதை க்ளோஸ் பண்ணுறதுனால அதுவே கேட்கும் சேவ் எஸ் ஆர் நோ அப்படின்ட்டு. ஆமாம் சார், அது நீங்கள் கிரிட் ஆன் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட் வரும் சார். நீங்கள் அந்த பாயிண்ட்டை பேஸ் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். கிரிட் ஆனில் இருக்கணும் அதுக்கு. ஆமாம் பண்ணல சார், அது இருக்கே நார்மலாகவே இருக்கே. அது இப்போ நான் வச்சேன்ல, இப்போ நான் கொண்டு வந்ததில் இருந்துச்சு. இதுதானே சொல்கிறீங்க, இந்த பாயிண்ட் தானே சொல்கிறீங்க. இது ஃப்ரீ ட்ராக், இதை கிளிக் பண்ணால் தான் நமக்கு மூவ் ஆகும். இது ஸ்டெக்ஸில் சர்வ் பண்ண முடியாது. அந்த மாதிரி இருக்குன்னா நீங்கள் இந்த இது இருக்கு இல்லைங்களா, இது கிளிக் பண்ணிவிட்டு மாடிஃபைல மல்டிபிள் காப்பின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா, எவ்வளோ கொண்டு வர முடியும் கொண்டு வந்துக்கலாம் நீங்கள். ஆமாம் சார், நீங்கள் கிரிட் எப்பவுமே நீங்கள் ஒர்க்கிங் இன்டர்ஃபேஸில் கிரிட் ஆன் பண்ணால் மட்டும்தான் ஒயரிங்க்கும் சரி நீங்கள் அந்த சிம்பிள்ஸ் வைக்கிறதுக்கும் சரி ஈக்குவலாக இருக்கும். கிரிட் ஆன் பண்ணலைன்னா உங்களுக்கு தெரியாது, பிளைனாக தான் தெரியும் உள்ள. ஆமாம் சார், ஆமாம் கிரிட் தான்.
இப்போ எவ்வளோ டிஸ்டன்ஸ் போகணும்னா அதுக்கு ஒரு மெஷர்மெண்ட் கொடுக்கணும். இப்போ மேலே வந்து ஒரு 10 தண்ணியில் டெஸ்ட் அப்படின்னு கோரேஞ்ச் சார் இந்த இடத்துல கொடுக்கலாம் XY டிஸ்டன்ஸ். இதை நான் இங்கே செலக்ட் பண்ணிட்டு மல்டிபிள் காப்பின்னு கொடுத்துட்டு மல்டிபிள் காப்பின்னு ஒன்றும் இல்லை, இதையும் எடுத்துட்டு வரேன். இப்போ இந்த XYல நீங்கள் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸ் மட்டும் எக்ஸில் வரணும்னா எக்ஸ் கொடுத்துக்கோங்க, ஒயில் வரணும் ஒய் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அது கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சர்டன் டிஸ்டன்ஸில் மூவ் ஆயிரும், கீழே வந்துடும் உங்களுக்கு. ஓகேவா? நீங்கள் இந்த டூல் வந்து நார்மல் கேட் டூல். இந்த ட்ராலையும் மாடிஃபைல இருக்கிறது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் கேட் டூல்ஸ். இதெல்லாம் தான் நமக்கான எலக்ட்ரிக்கல் டூல்ஸ். ஓகேங்களா? இது நார்மல் காமன் ப்ராசஸ் தான். நீங்கள் உள்ள ஆட்ரிபியூட் ஆட் பண்ணிட்டீங்க, அதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன், சேவ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? சேவ் பண்ணால் வராது. ஃபைனலி திரும்பி இன்னொரு வாட்டி போயிட்டு நம்ம வந்து அப்டேட் கொடுக்கணும். அப்டேட் கொடுத்தா இந்த 3 ஆப்ஷன்ஸ் வருது. இது ஏதாவது ஐடியா இருக்குங்களா உங்களுக்கு? செலக்டட் ஒன்லினா இப்போ நம்ம பண்ணதுக்கு மட்டும் மாறும். ஐடென்டிக்கல் இன் கரண்ட் ப்ராஜெக்ட்ஸ்னா இந்த டெம்ப்ளேட் நீங்கள் இந்த டைட்டில் பிளாக் நீங்கள் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்களோ இந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ள அது எல்லாமே ஓவராலாக நமக்கு சேஞ்சஸ் பண்ணிட்டு வந்துடும். நான் இப்போ செலக்டட் ஒன்லிக்கு மட்டும் கொடுக்குறேன், அவ்வளோதான். நம்ம அந்த ப்ராஜெக்டோட டிஸ்கிரிப்ஷன் இருக்குல்லங்க, இங்கே நம்ம கொடுத்தோமே எவ்வளோ ப்ராப்பர்ட்டி, இந்த டிஸ்கிரிப்ஷன் அங்கே வந்துருக்கு. சேம் நம்ம இதே மாதிரி தான் உங்களுக்கு என்னென்ன டீட்டெயில் வேணுமோ நீங்கள் அது எல்லாமே இதில் தான் ஆட் பண்ணணும். ஓகேவா? இல்லை எனக்கு கவர் பேஜில் ஏதாவது இமேஜ் வேணும், ஆர் லோகோ வேணும், என் கம்பெனியோட லோகோ வேணும்னாலும் சேம் அதே தான். கவர் பேஜ், டைட்டில் பிளாக், ஓப்பன், எடிட்டபிள் மோடுக்கு நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த லைனாக வேணுங்கிறவங்க நம்ம டெலிட் பண்ணிட்டு அதை பண்ணிக்கலாம், ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். இதெல்லாம் கூட நீங்கள் டெலிட் பண்ணிட்டு திரும்பி வச்சுக்கலாம், ஆட்ரிபியூட்ஸ் எல்லாம் உள்ளதாக இருக்கும். ஓகேவா? இப்போ இதில் ஏதாவது இமேஜ் வைக்கணும் அப்படின்னா டேரெக்டாக இங்கே போயிருங்க, இன்சர்ட் இமேஜ். எங்கே வச்சு நீங்கள் லோக்கலில் வச்சுருந்தீங்கன்னா இமேஜ் கொண்டு வந்து நம்ம உள்ளே வச்சுக்கலாம், க்ராப் பண்ணி நீங்கள் வச்சுக்க முடியும். அது என்னன்னா கவர் பேஜுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் கம்பெனி இமேஜ் இன்ஜினியரிங் லோகோ இருந்துச்சுன்னா நீங்கள் வச்சுக்கலாம், இதை கிரியேட் பண்ணிக்கலாம். அடுத்து டிராயிங் லிஸ்ட். ஓகேங்களா? டிராயிங் லிஸ்ட்ங்கிறது என்னன்னா நீங்க எடுக்கிறீங்க பேஜ் எல்லாமே இதுல வந்து ஃபில்டர் அவுட் ஆகிட்டே வரும் நமக்கு. ஓகேவா? இதுல நீங்க டிராயிங் லிஸ்ட்ங்கிறது நீங்க கொடுத்துக்கலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கவர் பேஜுங்கிறது ஒரு புக்கு, நார்மல் புக்கோட நேம். அடுத்து நீங்க திருப்பினா அஜெண்டா வரும் இல்லைங்களா, புக்ல என்னென்ன லெசன்ஸ் இருக்கு அப்படின்ட்டு. சேம் அதுதான் டிராயிங் லிஸ்ட் இந்த இடத்துல. ஓகேங்களா? இப்போ 1 2 3 4 தான் இருக்கு. ஓகேவா? இந்த 5ங்கிறது அப்டேட் ஆகல. இங்க எப்படி நான் அப்டேட் பண்றது? இந்த இடத்துல ஜஸ்ட் ரைட் கிளிக், அப்டேட் ரிப்போர்ட் டிராயிங்ஸ். அவ்வளவுதான். இது என்னன்னா இங்க உங்களுக்கு எல்லாமே எடுத்துட்டு வரும், பட் வந்து அப்டேட் ஆகாது. நீங்க ஒரு வாட்டி ரைட் கிளிக் பண்ணி போய் அப்டேட் கொடுக்கணும் நீங்க அந்த டிராயிங்ஸ்ல. ஓகேவா? இப்போ சப்போஸ் இதுல தேவையில்லாத கண்டென்ட்லாம் இருக்கு, எனக்கு இந்த ஃபோல்டர் டிஸ்கிரிப்ஷன்ல எனக்கு தேவையில்லை, ஸ்பேஸும் அதிகமா இருக்கு, வெளியே போகுது, எனக்கு டைட்டில் பிளாக் விட்டு வெளியே போகுது, என்ன பண்ணட்டும்? ரைட் கிளிக், அப்டேட் கொடுத்தீங்க இல்லைங்களா, அதுக்குள்ளே எடிட் இருக்கு. எடிட்ல இப்போ நம்ம என்ன பண்ணணும், காலம்ஸ் தான் நம்ம செலக்ட் பண்ணணும். இது எல்லா ஆப்ஷன்ஸ் இருக்கு, இதை என்ன சொல்லி தர தனித்தனியா. காலம்ஸ் ஃபர்ஸ்ட், இதுதான் நமக்கு அந்த இடத்துல நமக்கு டிஸ்டர்பன்ஸ் பண்ணிருக்கு. ஓகேவா? இதுல கிரியேட்டட் பை இதுல இருக்கட்டும், கிரியேட்டட் பைல இருக்கட்டும். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபோல்டர் டிஸ்கிரிப்ஷன், இது தேவையில்லாத டூல் நமக்கு இருக்கு. ஓகேவா? இது எப்படி நான் ரிமூவ் பண்றது? இதுக்குள்ள போனீங்கன்னு வச்சுக்கோங்க, காலம் மேனேஜ்மெண்ட், இந்த டிக் இருக்கிறதா நமக்கு அந்த இடத்துல ப்ரிவியூ ஆகும். இந்த ரெண்டையும் ஆஃப் பண்ணிடுங்க, ஜஸ்ட் கிவ் ஓகே. ஓகேவா? ஓகே, இப்போ நான் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கு இவ்வளோ டிஸ்டன்ஸ்லாம் எனக்கு தேவையில்லை. டிஸ்கிரிப்ஷன் டிஸ்டன்ஸ் இங்கே இருக்கும், வித் ஒன்று இருக்கும், 100ல இருக்கு, அது வேணாம், எனக்கு ஒரு 74. ஓகேவா? இப்போ உங்களுக்கு இதுல எல்லாமே நீங்க குறைச்சிக்கலாம், எவ்வளவு வேணுமோ அது எல்லாமே குறைச்சிக்கலாம். ஓகேவா? தென் அப்ளை கொடுத்தா தான் ரிசல்ட் ஆகும். க்ளோஸ். என்ன பண்ணோம், சேஞ்சஸ் பண்ணிட்டோம், இந்த இடத்துல நேம் வரணும்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கல, வெப் பேஜுக்கு நம்ம டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கல. இது வரைக்கும் ஓப்பன் பண்ணா ப்ராஜெக்ட் ப்ராப்பர்ட்டிஸ், இது ஓப்பன் பண்ணா புக்கோட ப்ராப்பர்ட்டிஸ், இது ஓப்பன் பண்ணா பேஜ் ப்ராப்பர்ட்டிஸ். எந்தெந்த பேஜுக்கும் நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் பண்ணிக்கலாம். 5th பேஜுக்கு நான் என்ன பண்ணல, டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கல. ரைட், எலக்ட்ரிக்கல் ஓகே, அவ்வளோதான். இந்த ஃபங்க்ஷன் லொகேஷன் ஏதாச்சும் ஐடியா இருக்கா சார்?
ஃபங்க்ஷன் லொகேஷன். ஃபங்க்ஷன் லொகேஷன் ஒன்றும் இல்லை சார். ஃபங்க்ஷனுங்கிறது காமன் ஸ்டாண்டர்ட். ஒரு டிசைன் பண்ணுறீங்கன்னா அதான் ஃபங்க்ஷன், ஓகேங்களா. லொக்கேஷனுங்கிறது ஒன்றும் இல்லை. இப்போ கண்ட்ரோல் பேனல் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா, இப்போ மோட்டாருக்கு ஒரு சைடு நீங்கள் போய்கிட்டு இருக்கும், இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பேனலுக்கு ஒரு சைடு வந்துட்டு இருக்கும் கேபிள், ஓகேவா. இங்கே இருக்க காம்பனன்ஸ் எங்கே மோட்டார் காம்பனன்ஸோட கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறது தான். இதில் வந்து சர்க்யூட் பிரேக்கர் இதில் யூஸ் பண்ணுவீங்க. அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கேபிள் நமக்கு போய்கிட்டு இருக்கும், அதில் வந்து டெர்மினலோட கனெக்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ எந்தெந்த லொக்கேஷனில் போடுறதுங்கிறது நம்ம இங்கேயே டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் அப்படிங்கிறது. அது நம்ம எங்கே பார்க்கறதுனா, இங்க இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா, இப்போ வந்து பாத்தீங்கன்னா ப்ராஜெக்ட்ல இருக்கீங்க, லெஃப்ட் சைட்ல இந்த இடத்துல இருக்கும். இங்கே ரைட் சைட்ல வந்து காம்பனன்ட்ஸ் இருக்கும். இதுக்குள்ள போனீங்கன்னா இது இங்க இருக்கும். இப்போ வரைக்கும் நான் டிசைன்ல எந்த காம்பனண்ட்டும் கொடுக்கல, டிராயிங்கே நான் ஸ்டார்ட் பண்ணல. ஸோ அதனால இது எம்டியா இருக்கு. மெயின் எலக்ட்ரிக்கல் க்ளோசெட்டுங்கிறத காமன் ஒரு க்ளோசெட் லொகேஷன். புதுசாக ஏதாவது வேணும்னா இங்கே லொகேஷன் போயிட்டு மெயின் எலக்ட்ரிக்கல் இருக்குங்களா, நியூ லொகேஷன் ஆட் பண்ணா நியூ லொகேஷன் ஆட் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு இங்கே ஏதாவது நியூ லொகேஷன்னா எதுவும் கொடுக்கலாம். பேனல் பேனல் ஒன்று கொடுத்துருவீங்க, L1 L2, ஓகேங்களா. L1 L2, ஓகேங்களா. இப்போ நீங்க டிராயிங்குள்ள கொடுப்பீங்க இல்லைங்களா சிம்பிள், அதோட லொகேஷன் மட்டும் கொண்டு போய் நீங்க எந்த லொகேஷன் பேனலுக்குள்ள வேணும்னா பேனலுக்குள்ள அந்த சிம்பிள்ஸ்லாம், இல்லை எனக்கு வந்து என்க்ளோசருக்குள்ள வேணும் என்க்ளோசருக்குள்ள அப்படிங்கிறது நீங்க முன்னாடி இங்கேயே கொடுத்துக்கலாம், கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபங்க லொகேஷன் கிரியேட் பண்ணி வச்சுட்டு டிசைன் பண்ணும்போது காம்பனன்ஸை மட்டும் லொகேஷன் அதுக்குள்ள போட்டுருங்க, அவ்வளோதான் எல்லாம் முடியுது. ஓகேங்களா. கவர் பேஜும் டிராயிங் லிஸ்ட் ஓகேங்களா. அடுத்து ஒயரிங் லைன் டயக்ராம், ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் நான் அந்த டிராயிங் போறதுக்கு முன்னாடி இப்போ இதுதான் எனக்கு, ஓகேங்களா. இப்போ நான் வந்து வேணுங்கிறது நான் சேவ் பண்ணிட்டேன், ப்ராஜெக்ட்டுக்கு என்னென்ன வேணுமோ நான் சேவ் பண்ணிட்டேன், ஓகேவா. இப்போ இதை வந்து நான் டெம்ப்ளேட்டாக சேவ் பண்ணணும். இந்த சால்வ்ஸ் ட்ரைனிங் ஒன்றுங்கிறது நான் டெம்ப்ளேட்டாக சேவ் பண்ணணும். இருக்கு இல்லைங்களா ப்ராஜெக்ட், ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிக்கணும். எதுவுமே டிராயிங்கும் உள்ள எதுவும் இங்கே போடக்கூடாது, ஓகேவா. கிளிக் பண்ணிட்டு சேவ் அஸ் டெம்ப்ளேட் கொடுக்கணும். இந்த இடத்துல சால்வ்ஸ் ட்ரைனிங் ஒன்றுன்னு இருக்குங்களா, இதுக்கு பதிலாக நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்கன்னா டெம்ப்ளேட். இப்போ நம்ம டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணியாச்சு, ஓகேவா. இப்போ நீங்க புது ப்ராஜெக்ட் போயிட்டு தனியாக ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கணும் அப்படின்னு எதுவும் தேவையில்லை. இப்போ நீங்க போய் நீங்க நியூ கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, டெம்ப்ளேட் கிளிக் பண்ணி ஓகே கொடுத்தா இந்த இடத்துக்கு வந்துக்கும். இது வந்து பழசு, நீங்க இப்போ புது ப்ராஜெக்ட் பண்ணும்போது புது டீட்டெயில் கொடுத்துக்கலாம். இப்போ ஓகே கொடுத்தீங்கன்னா புது ப்ராஜெக்ட் கிரியேட் ஆயிரும். இன்னொன்று என்ன பண்ணணும்னா, இந்த ப்ராஜெக்ட் இருக்கு இல்லைங்களா, இதுதான் நம்ம டெம்ப்ளேட்டாக கொடுத்தோம். டெம்ப்ளேட்டை கொடுக்கறதுக்கு முன்னாடி நமக்கு இதில் என்னென்ன வேணுமோ அதெல்லாம் மாற்றி வச்சுக்கணும். லைக் இதுக்குள்ள என்னென்ன டீட்டெயில் கஸ்டமைசேஷன் நமக்கு வேணுமோ அதெல்லாம் மாற்றி வச்சுக்கணும். டெம்ப்ளேட் நீங்கள் இந்த இடத்துல ஒர்க் பண்ணுறதுக்கு நீங்கள் எங்கே போகணும்னா, எலக்ட்ரிக்கல் ப்ராஜெக்ட் டேப்ல கான்ஃபிகரேஷன் இருக்கும். இது வந்து ப்ராஜெக்ட் கான்ஃபிகரேஷன், ஓகேங்களா. ப்ராஜெக்ட்டுக்கான ஹோல் கான்ஃபிகரேஷன் நம்ம இந்த இடத்துல தான் ஹேண்டில் பண்ணுவோம். இதை நான் கிளிக் பண்ணிட்டு கிளிக் பண்ணால் உங்களுக்கு லைனாக எல்லா ஆப்ஷன்ஸ் வரும், ஓகேவா. இதை நான் ட்ராப் டவுன் பண்ணுறேன், கீழே இருக்க ஏரோ மார்க் அதை கொடுக்காம இதை கிளிக் பண்ணனா எனக்கு டேரெக்டாக போயிடும் டெம்ப்ளேட்டுக்குள்ள எடிட்டுக்கு. நமக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்களா, இது வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, மெயின் லாங்குவேஜ் இங்கிலீஷ், டிராயிங்ஸ் இஸ் யூனிட்ஸ் மெட்ரிக், டைமென்ஷன் யூனிட்ஸ் எம்எம்ல. இதாவது வேணா நீங்கள் மாற்றிக்கலாம், இன்ச்சஸில் வேணா நீங்கள் மாற்றிக்கலாம். இந்த கேபிள் சைஸ் ஸ்டாண்டர்டு செக்ஷனா இல்லை AWG ஸ்டாண்டர்ட்ஸில் வேணும், அமெரிக்கன் வைஸாக வேணாலும் நீங்கள் மாற்றிக்கலாம். டிஸ்பிளே டைம், சிஸ்டம் டேட்டு, எந்த மாதிரி நமக்கு டிஸ்பிளே ஆகணும், சிஸ்டம் டேட் ப்ராஜெக்டுக்குள்ள இந்த மாதிரி ஆகணும், ஓகேங்களா. அடுத்து ரிவிஷன் நம்பரிங், இப்போ ஏதாச்சும் ரிவிஷன் பண்ணுறீங்க ப்ராஜெக்டில், ஓகேங்களா. எந்த மாதிரி ரிவிஷன் நம்பர் வரணும், 0 1 2 வரணுமா, இல்லை 1 2 3 வரணுமா, இல்லை வந்து எல்லாமே என்ன இது 1 1 1 வரணுமா அப்படிங்கிறது நீங்கள் செட் பண்ணிக்கலாம், ஓகேவா. 0 1 2ங்கிறது டிஃபால்ட் தான், இது டிஃபால்ட் தான், இதில் எதுவும் மாற்றலை. இப்போ டெம்ப்ளேட்ல வேணும்னா நீங்கள் 1 2 3ன்னு நீங்கள் மாற்றிக்க முடியும், இல்லைன்னா வந்து A1 A2 A3 அப்படி நம்ம மாற்றிக்க முடியும். உங்களுக்கு இங்க பாக்குறதுக்காக
இல்ல அவங்க பேசிக் வந்து அடைங்க டெம்ப்ளேட் எப்படி கிரியேட் பண்றது எப்படி ஓகே கண்டிப்பா கண்டிப்பா அவங்க மாறிதான் இருக்காங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க மெயில் வேணுமா அந்த மெயில் அவர் கொடுத்துருப்பேன் சார். ஓகே சிலபஸ்ன்னு போட்டு டே 1 டே 2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பேன். அது மட்டும் உங்களுக்கு யாராச்சும் வாட்ஸ்அப் ஃபோன் வாட்ஸ்அப் கான்ஃபரன்ஸ் கூட வீடியோ தான் அப்படின்றாங்க உங்களுக்கு யூசர் சைட் நீங்க பார்த்துட்டு இருக்கிறதுக்காக சிலபஸ். எங்களுக்கே அதை சொல்றாங்க இல்ல சார் வாட்ஸ்அப் ஷேர் பண்ணுவோம் அது நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் இருக்கும். ஏன்னா டூல்ஸ் எதுவும் தெரியாம நம்ம இதுல பார்த்தோம்னா நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது சாஃப்ட்வேர்ல. அதை பார்த்து இதை கத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஓகே இந்த டூல் இதுக்கு தான் அப்படின்னு அப்ளிகபிள் ஆகும் அப்படிங்கிறது தெரியும். ஸோ அதுக்காக இப்போ இந்த பிஎல்சி டிராயிங்கிறது ஒன்றும் இல்லை சார். 16 சேனல்ஸ் பர் பேஜ் அப்படிங்கிறது நம்ம டிஃபால்ட்டாக கொடுத்துக்கிறது. இல்லை நம்ம கம்மி பண்ணிக்கலாம். பேஜ்னு ஒன்றும் இல்லை. இந்த பிஎல்சி இங்கே ஒரு பேஜில் ஒரு 16 பின்னோட போடுறீங்க, அடுத்ததுல ஒரு 16 பின் வேணும் அப்படின்னா நம்ம இந்த பேஜில் இவ்வளோ தான் இருக்கணும். அடுத்த பேஜ் போயிடணும். அந்த பின் அதுக்கு மேலே வேணாம். ஏன்னா பேஜ் போக போக பெருசாகிட்டே போயிடும். அப்போ ட்ரா பண்ண முடியாது நீங்கள். ஸோ அதுங்கிறது நீங்கள் இங்கே முன்னாடியே கொடுத்து வச்சுக்கலாம். இல்லை 12 சேனல் பேஜ்னாலும் நீங்கள் கொடுத்து வச்சுக்கலாம். ஓகேவா? எல்லாமே அதுக்கு தான். கனெக்டர்ஸும் அதுக்கு தான். கனெக்ஷன் லேபிளும் அதுக்கு தான். இப்போ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஜெனரல் செட்டிங். கிராஃபிக் செட்டிங்ஸ்னு ஒன்று இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா சிம்பிள் வந்து நீங்க ஒரு ஒயருமே சிம்பிள் நீங்க கனெக்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அந்த இடத்துல பாயிண்ட் தெரியும். அது வந்து ஆரஞ்சு இது ப்ரௌன் கலர்ல இருக்கும். அதாவது மாத்தணும் அப்படின்னா நீங்க இந்த இடத்துல மாத்திக்கலாம். கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வேற கலர்ல வேணும்னாலும் நீங்க வேற கலர்ல வச்சுக்க முடியும். ஓகேங்களா? இது ஒயர் டு ஒயர் கனெக்ட் பண்ணும்போது ஓகேவா? நம்ம ஒயர் டு ஒயர் கனெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் ஒயர் பாயிண்ட். அதுவும் நீங்க வேறனாலும் வேற நீங்க வச்சுக்க முடியும். இது எல்லாமே லொகேஷன்ஸ் அந்த இது கலர்ஸ் எல்லாமே லொகேஷனு, ஃபங்க்ஷனு, டெர்மினல் ஸ்ட்ரிப்ஸ், கேபிள் இது எல்லாமே இந்த இடத்துல இருக்கும். சிம்பிள் இது வந்து நீங்க இங்க மாத்தணும் இல்லை சார். இது வந்து என்ன சிம்பிளுக்கான ஆட்ரிபியூட்ஸ். ஒரு சிம்பிள் வைக்கிறீங்க, சிம்பிள் பக்கத்துல என்னெல்லாம் வரணும்? சிம்பிளோட மேக்கு, ரெஃபரன்ஸ் நம்பரு, யார் கிரியேட் பண்ணா இது வரைக்கும் வச்சுக்கலாம். பட் மேக்ஸிமம் அது யாரும் வைக்க மாட்டாங்க. ஏன்னா நீங்க வைக்கும்போது பார்த்தீங்கன்னா கஜ கஜன்னு வந்துடும் நமக்கு நெட் டீட்டெயில்ஸ். வேணுங்கிறது மட்டும் லிமிட்டடா இருந்தா நமக்கு போதும். டிஃபால்ட்டா இருக்குங்க சார். ஒரு 3 மட்டும் கொடுத்துருப்பாங்க காமனா. அந்த மார்க் கொடுத்துருப்பாங்க. மோட்டார்னா M1 அது இருக்கும். அப்புறம் மேக் ஆட் பண்ணா மேக்கும் ரெஃபரன்ஸ் நம்பர் இந்த 3 தான் டிஃபால்ட்டா இருக்கும். அதுக்கு மேல நீங்க வேணும்னா நீங்க கொடுத்துக்கலாம். அது எப்படி கொடுக்குறதுன்னு நான் சொல்லி தரேன். இது வந்து பாத்தீங்கன்னா டெக்ஸ்ட். ஒவ்வொரு டெக்ஸ்ட்டும் இருக்கும் இந்த இடத்துல. ஒயருக்குன்னா என்ன டெக்ஸ்ட், ஸ்கிமேட்டிக்ல என்ன டெக்ஸ்ட் நீங்க யூஸ் பண்ணுவீங்க, டெக்ஸ்ட் ஹைட் இருக்கும். இதுல போனீங்கன்னா டெக்ஸ்டோட ஸ்டாண்டர்ட்ஸ்ல இருக்கும். வேற ஏதாவது கொடுக்குறீங்கன்னா நீங்க வேற ஏதாவது கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இது வந்து மார்க் சார். இப்போ இந்த ரோ காலம்ஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா? இதெல்லாம் நீங்க உள்ள போய் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நமக்கு ரோ காலம்ஸ்னா டைட்டில் பிளாக்ல வருது இல்லைங்க சைட்ல. அதெல்லாம் எந்த மாதிரி வரணும், ஏபிசிடியா வரணுமா இல்லை 1 2 3 வரணுமா அப்படிங்கிறதெல்லாம் நீங்க கொடுத்துக்க முடியும். இது வந்து டைட்டில் பிளாக் சார். ஓகேங்களா? இது ஒன்றும் இல்லை. கவர் பேஜுக்கு எது வரணும், நான் இப்போ ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணோன்னே 5 பேஜ் வந்துச்சுங்க. 5 பேஜுக்கு ஒவ்வொரு டெம்ப்ளேட் எடுத்துட்டு வந்துருச்சு. இங்கே நான் ஏதாவது மாத்துறேன், இங்கே ஏதாவது டைட்டில் பிளாக் மாத்துறேன் அப்படின்னா இங்கேயே நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ கவர் பேஜுக்கு இதுதான் இருக்கு. நம்ம மாற்றி வச்சோம் இல்லைங்களா? ஓகே, இதுங்களா இங்கே கொண்டு வந்து ஆட் பண்ண வரைக்கும் இது இருக்கு. இது ஓகே. அடுத்து ஸ்கிமேட்டிக் பேஜுக்கு இது இருக்கு. சரி, இது இருந்துட்டு போகுது. சப்போஸ் நீங்கள் மாற்றணும் அப்படின்னா இங்கே இருக்கு இல்லைங்களா? உள்ள போயிட்டு எடிட், இது வந்து உள்ள கொடுத்தீங்கன்னா அசோசியேட். வேற டைட்டில் பிளாக் நம்ம கொண்டு வந்து வச்சுக்கலாம். A4னா A4 வச்சுக்கலாம், A3னா A3. இப்போ A3 தான் இருக்கு. ஓகேங்களா? சப்போஸ் மாற்றோம்னா நீங்கள் இப்படியே மாற்றிக்கலாம். இங்கே மாத்துறதுனால எதுனா நீங்கள் ஒவ்வொரு ப்ராஜெக்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காக மாறி வந்துடும். ஏன்னா இது டெம்ப்ளேட்டில் நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். லைன் டயக்ராமுக்கு என்ன டெம்ப்ளேட் வேணும்னு கொடுத்துக்கலாம். இது எல்லாமே ஒவ்வொன்றுக்கும் ஒரு மிக்ஸ்டு. 2D கேபினெட்ல ஜிஆர் டிராயிங் போடும்போது என்ன வேணும், 2D டிராயிங் ஃப்ரம் 3D அப்படிங்கிறது இது வந்து 3D எலக்ட்ரிக்கல் 3D இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரியும். சப்போஸ் அதில் அவுட்புட் எடுத்தீங்கன்னா இதில் கொண்டு வந்துக்கலாம். இப்போ சப்போஸ் ஹார்ட்னஸ்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா ஃப்ளாட்டன் பண்ணி பார்க்கும்போது இதில் நீங்கள் கொண்டு வந்து வச்சுக்க முடியும். ஓகேங்களா? ஃப்ளாட்டன் ரவுட்டிங் லைக் அதான் ரவுட்டிங் ஃப்ளாட்டன் பண்ணிங்கன்னா ரவுட் ஆகிற ஒயர்ஸை ஃப்ளாட்டன் பண்ணிங்கன்னா அது நீங்கள் கூட காட்டிக்க முடியல லென்த்தோட. டெர்மினல் ஸ்ட்ரிப் டிராயிங், டிபி டிராயிங் இருக்கு இல்லைங்களா? டெர்மினல் பிளாக் டிராயிங். அது நீங்கள் அதுக்கு என்ன டைட்டில் பிளாக் வேணும் அவுட்டரில், அது எல்லாமே நீங்கள் வச்சுக்க முடியும். ரிப்போர்ட் அவுட்டர் ரிப்போர்ட் வரும்போது நீங்கள் ஆமாம் சார். இது வந்து டிஃபால்ட்டாக இருக்கு. உங்களுக்கு ஏதாவது மாற்றணும் அப்படின்னா நீங்கள் கொண்டு வந்து மாற்றி வச்சுக்கலாம். அந்த இடத்துல ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எதெல்லாம் மாற்றுறதெல்லாம் மாற்றிட்டு இதில் லைப்ரரி அண்ட் பேலட்ஸ்னு இருக்கும் சார். ஓகேங்களா?
இதில் ஒன்று என்னன்னா, ஐஇசியில் நீங்கள் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணுறீங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐஇசியில் இருக்க சிம்பிள்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு வியூ ஆகும். ஆன்சியில் சிம்பிள்ஸ் இருக்காது. இப்போ நீங்கள் ஐஇசியில் கிரியேட் பண்ணுறீங்க சிம்பிள், ஆனால் அதில் வந்து ஆன்சியாக ஸ்டோர் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஐசி ப்ராஜெக்ட்டுக்குலாம் அந்த சிம்பிள் வராது, ஏன்னா நீங்கள் சேவ் பண்ணும்போது ஆன்சியை பண்ணிட்டீங்க. ஸோ அதனால் என்னென்னா, நீங்கள் இந்த ப்ராஜெக்டில் இந்த ஆன்சி, இந்த ஐஇசி, ஜேஎஸ் இதெல்லாமே செலக்ட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்ளை கொடுத்துட்டு, ஏன்னா இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லாமே காட்டும், எல்லா ஸ்டாண்டர்டோட சிம்பிளும் காட்டும். நமக்கு குழப்பிக்க தேவையில்லை. சப்போஸ் எனக்கு ஐஇசி சிம்பிள் தான் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, இதை அன்டிக் பண்ணிவிட்டு ஐஇசியோட மட்டும் வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். பண்ணிக்கலாம். ஓகேங்களா? டெம்ப்ளேட் செட் பண்ணிட்டீங்க. தென் இதை இன்னொரு வாட்டி க்ளோஸ் பண்ணிடுங்க, பிரச்சனை இல்லை. இதுக்குள்ளே போயிட்டு செலக்ட் சேவ் அஸ் டெம்ப்ளேட். ஆல்ரெடி இருக்கிறது அவ்வளோதான். இப்போ ப்ராஜெக்ட் டெம்ப்ளேட்டையும் நம்ம செட் பண்ணிட்டோம் சார், அவ்வளோதான். ஓகேங்களா? நீங்கள் எதுவுமே ஒரு ஸ்டாண்டர்டாக டெம்ப்ளேட் செட் பண்ணிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணால் தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். ஓகேவா? இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா? இது வந்து ஒரு டெம்ப்ளேட்டாகவே செட் ஆகிடுச்சு. சப்போஸ் எனக்கு வேணாம் அப்படின்னாலும் திரும்பி நீங்கள் எடுத்துக்க முடியும். இந்த டெலிவரி பிளாக் ஓப்பன் பண்ணிவிட்டு எனக்கு அது வேணும் டெலிட். இப்போ சப்போஸ் சைஸ் கீழே அதிகம் பண்ணோன்னா இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல சைஸ் தெரியும், ஹைட் வரும். இந்த இடத்துல ஹைட்டுன்னு இருக்குது சார். ஓகேங்களா? நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி வந்துடும். ஓகேவா? இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? டெம்ப்ளேட் சேவ் பண்ணுறது இவ்வளோ சார். ப்ராஜெக்ட் டெம்ப்ளேட் நம்ம இப்படி தான் கிரியேட் பண்ணுவோம். ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறது இப்படி தான். டெம்ப்ளேட்டில் ஏதோ மாற்றுறீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் மாற்றி வச்சுக்கலாம். ஹலோ சார். சார் சொல்லுங்கள். சார் சொல்லுங்கள். சரிங்க சார். பாருங்க. சரிங்க சார். பாருங்க. இருக்கிறேன். ஃபைல் அமைச்சிட்டாருங்க. சரி. ஹலோ சார், சொல்லுங்கள். ஓகே. ஒரு டெம்ப்ளேட் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு கற்றுக்கிட்டாங்க. ஆல்ரெடி நிறைய ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து அது இருக்குது. ப்ரோ நீங்கள் மண்டே கூப்பிட்றீங்களா? ஆமாம். என்ன இவர் இருக்கார்ல, ஐடி இருக்கார்ல, அவர் பேர் என்ன? ஐடி சார். ஓகேங்களா? இது வரைக்கும் தென் இப்போ ஒயரிங் லைன் டயக்ராம். ஓகேங்களா? ஒயரிங் லைன் டயக்ராம்ங்கிறது ஒன்றும் இல்லை. ஒரு கஸ்டமருக்கு நீங்கள் கொடுக்கும்போது ஒரு பிக்டோரியல் ரெப்ரஸன்டேஷனில் கொடுத்தீங்கன்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டபிளுக்கு அவருக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு கண்ட்ரோல் ஸ்கிமேட்டிக்ஸாக கொடுத்தீங்கன்னா இது என்ன எங்கே போகுது, லைன் மாதிரி இருக்குது. ஒரு நார்மல் மெத்தட் எலக்ட்ரிக்கல் பர்சன் தெரியாதவங்க பார்த்தாங்கன்னா அதில் தெரிஞ்சுக்க முடியாது. இதே வந்து நீங்கள் சிங்கிள் லைன் டயக்ராமோட நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது எப்படி இருக்குன்னா சிம்பிள்ஸ் எல்லாம் இமேஜாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? இப்போது இந்த இமேஜை பார்த்தா அவங்க தெரிஞ்சுக்கலாம் இது பிஎல்சியா இல்லை வந்து சர்க்யூட் பிரேக்கரா அப்படிங்கிறது இமேஜை பார்த்தா அவங்களால தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இங்கேருந்து இங்கே கனெக்ட் பண்ணணும் போல அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும் அவங்களுக்கு. ஸோ அதுக்காக மட்டுமே தான் நம்ம இந்த ஒயரிங் லைன் டயக்ராம் யூஸ் பண்ணுறது. அப்படி இல்லாட்டி நீங்கள் ஸ்கிமேட்டிக்ஸ்லேயே போடலாம் டிராயிங். சில பேர் எல்லாமே எஸ்எல்டி யூஸ் பண்ண மாட்டாங்க, டைரக்ட் ஸ்கிமேட்டிக்ஸ்லேயே போட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நம்ம ஒயரிங் லைன் டயக்ராம் போட்டாலும் நமக்கு அது ப்ளஸ் தான். ஓகேங்களா? ஒயரிங் லைன் டயக்ராம் நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பேஜை ஸ்கிமேட்டிக் ஒர்க் பண்ணுறீங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கிமேட்டிக் சைட் போயிருக்கும். லைன் டயக்ராம் ஒர்க் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைன் டயக்ராம் சைட் போயிடும். இது எல்லாமே லைன் டயக்ராம்க்கு நம்ம யூஸ் பண்ணுற சிம்பிள். ஓகேங்களா? ஸ்கிமேட்டிக்ஸ் ஓப்பன் பண்ணால் ஸ்கிமேட்டிக்ஸ்க்கு யூஸ் பண்ணுற சிம்பிள்ஸ். ஓகேங்களா? எஸ்எல்டி அப்படிங்கும்போது இதில் இன்சர்ட் சிம்பிள் இருக்கும். ஓகேங்களா?
இதுக்குள்ள கொடுத்தீங்கன்னா இது எல்லாமே சிம்பிளோட கிளாசிஃபிகேஷன்ஸ். ஓகேங்களா? சர்க்யூட் பிரேக்கரு, கனெக்டர்ஸு, கண்டக்டர் ரிலேஸு, சென்சார்ஸு, டிரைவ்ஸு, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன்ல இருக்கும். ஓகேங்களா? பிரின்சிபல் கொடுத்துட்டு இப்போ மோட்டார் வேணுமா? மோட்டார் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் சர்க்யூட் பிரேக்கர் கிரிட் ஆன் பண்ணி வச்சிட்டீங்க, உங்களுக்கு தெரியும் எங்க வந்து பொசிஷன் பண்ணணும் அப்படின்ட்டு. நீங்கள் வச்சிங்கனாவே இது ஓப்பன் ஆயிரும். ஓகேவா? இது என்னன்னா நம்ம ஒவ்வொன்றும் வைக்கிறோட சிம்பிள் ப்ராப்பர்ட்டிஸ். நீங்கள் ஜஸ்ட் வைக்கும் போது சிம்பிள் ப்ராப்பர்ட்டிஸ் ஓப்பன் ஆயிரும். நீங்கள் இந்த இடத்துல 2-3 விஷயம் நோட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளோட மார்க் Q1. ஓகே, ஃபர்ஸ்ட் சிம்பிள் வைக்கிறோம். ஸோ Q1. ஏதாவது வேற ஏதாவது நீங்கள் மேனுவலாக வைக்கணுமா, வேற ஏதாவது எடிட் பண்ணணுமானா மேலே மேனுவல் மெத்தடுக்கு போயிட்டு எடிட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஆட்டோமேட்டிக் கொடுத்துட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காகவே எடுத்துக்கும். இதுக்குள்ள நான் சொன்னேன் இல்லைங்களா, எதுக்குள்ள வரணும் அந்த சிம்பிள்? பேனலுக்குள்ள வரணுமா இல்லை வந்து மெயின் என்ட்ரிக்குள்ளயா? பேனலுக்குள்ள வச்சிடுறேன். ஓகேவா? இந்த இடத்துல ஃபில்டர் பண்ணிக்கலாம். காம்பனண்டா, டெர்மினல் ஸ்ட்ரிப்பா, கனெக்டரா அப்படிங்கிறது நம்ம இந்த இடத்துல ஃபில்டர் பண்ணிக்க முடியும். ஓகேவா? நீங்க இப்போ நான் பேனல்ல வச்சுட்டு ஓகே கொடுக்க போறேன். ஓகேங்களா? எனக்கு Q1 ஒரு சர்க்யூட் பிரேக்கர் கிரியேட் ஆயிடுச்சு. இது எந்த லொகேஷன்ல இருக்குன்னு எப்படி பாக்குறது? லைக்லி சிம்பிள் ப்ராப்பர்ட்டிஸ் போனா எதுக்குள்ள இருக்கு? மெயின் எலக்ட்ரிக்கல் இதுக்குள்ள வந்துருச்சு. ஓகேங்களா? இதுக்குள்ள வந்து F1 Q1 ஃபங்க்ஷன் 1ல Q1. இந்த இந்த ஐகான் தெரியுது பாத்தீங்களா, இது வந்து ஒயரிங் லைன் டயக்ராமோட ஐகான். ஓகேவா? ஸோ அப்போ வந்து ஒயரிங் லைன் டயக்ராம்குள்ள தான் இருக்கு. இது நீங்க ப்ரிவியூவா பார்த்துக்கலாம். இதை நீங்க செலக்ட் பண்ணாவே ப்ரிவியூவா காட்டும். கீழே கிளிக் பண்ணாவே காட்டும் ப்ரிவியூவா. ஓகேவா? ஓகே, சர்க்யூட் பிரேக்கர். இப்போ அடுத்து இன்னொரு சர்க்யூட் பிரேக்கர், மல்டிபிள் சர்க்யூட் பிரேக்கர் நான் வைக்கிறேன் அப்படின்னா இது வந்து Q2ன்னு எடுத்துக்கும். ஓகேங்களா? எனக்கு இது வேணாம், எனக்கு இதுவும் Q1 வேணும். ஓகேவா? அப்போ அப்படிங்கும்போது ஜஸ்ட் இதை நீங்க கிளிக் பண்ணிக்கலாம். அது பாத்தீங்கன்னா 2 Q1 எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகேங்களா? சிங்கிள் ப்ராப்பர்ட்டிஸ் போனா தெரியும் Q1 தான் இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா இருக்கும் 2 Q1 நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது இருக்கும். ஓகேவா? இந்த 031 அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. 03ங்கிறது ஷீட்டு, தேர்ட் ஷீட்டு. 1ங்கிறது ஃபர்ஸ்ட் காலம். பக்கத்தில் நான் வச்சது செகண்ட் காலம்ல வச்சேன். அதுதான் 0301ங்கிறது இந்த இடத்துல காட்டுது. ஓகேங்களா? எதுவும் குழப்பிக்க வேணாம். 03ங்கிறது தேர்ட் ஷீட்டு, 1ங்கிறது ஃபர்ஸ்ட் காலம்ல, செகண்ட் காலம்ல இந்த சிம்பிள். அதனாலதான் அந்த மாதிரி காட்டுது. ஓகேங்களா? இப்போ நான் வச்ச Q1க்கான டிஃபரன்ஸ் வந்து கிராஸ் ரெஃபரன்ஸ். இப்போ இந்த Q1ல ஒரு மேனுஃபேக்சர் ஆட் பண்ணிருக்கீங்கன்னா, மேனுஃபேக்சர் ஆட் பண்ண தெரியுங்களா உங்களுக்கு? ரைட் கிளிக் பண்ணி சிம்பிள் ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு மேனுஃபேக்சர் இப்படியும் கொடுக்கலாம். இந்த காம்பனண்ட்டுக்கு இது காம்பனண்ட்டாகவும் கன்சிடர் பண்ணலாம். சிம்பிள் வேற, காம்பனண்ட் வேற. சிம்பிள்ங்கிறது நம்ம ஸ்கிமாட்டிக்ல யூஸ் பண்றது, காம்பனண்ட்ங்கிறது நம்ம ஜிஎல் யூஸ் பண்றது. இதுதான் டிஃபரன்ஸ். ஓகேங்களா? இந்த இடத்துல நீங்க பாத்துக்க முடியும். நம்ம அப்படியே பார்த்தோம் இதுல. இப்போ நம்ம இந்த காம்பனன்ட்ஸ்ல போய் பார்த்தா தெரியுதுங்களா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தெரியும். F1Q1 இது ஒரு காம்பனண்ட் ஆட் ஆயிருக்கு, 2 காம்பனண்ட். இந்த 2 காம்பனண்ட்டுக்கு இப்போ வந்து நீங்க மேனுஃபேக்சர் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, டைரக்டா ஜிஏல வந்து அது 2 காம்பனண்டா அங்கே ஆட் ஆயிடும். ஜஸ்ட் பிக் பண்ணி கொண்டு வந்து வச்சா மட்டும் வேலை முடிஞ்சு ஜிஏல. ஓகேங்களா? இப்போ திரும்பி எதாவது மாற்றணும் அப்படின்னா இது சிம்பிள் ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு Q2 கொடுத்துட்டு ஓகே கொடுப்பாங்க. அவ்வளோதான். ஓகேங்களா? இதுக்கு மேனுஃபேக்சர் ஆட் பண்ணோம்னா சிம்பிள் ப்ராப்பர்ட்டிஸ், மேனுஃபேக்சரர் பார்ட். இதில் 2 டைப் இருக்கு. சர்ச் கொடுத்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங்ல இருக்க மேனுஃபேக்சர் நீங்க ஆட் பண்ண முடியும். புதுசா நீங்க கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இங்க கிரியேட் மேனுஃபேக்சர் கொடுத்துக்கலாம். கிரியேட் மேனுஃபேக்சர் கொடுத்தா இதுதான் நம்ம கொடுக்க போற டீடைல்ஸ். ஓகேங்களா? ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுத்தே ஆகணும் மஸ்ட். நீங்க எங்க போய் நீங்க எதுல நீங்க நெட்ல டவுன்லோட் பண்ணாலும் ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் இருக்கும். ஒரு காம்பனண்ட்டுக்கு எதுவாக இருந்தாலும் சர்க்யூட் பிரேக்கருக்கு ரெஃபரன்ஸ் நம்பர் இருக்கும். மேனுஃபேக்சர் மேக்ஸிமம் இங்கேயும் இருக்கும். ஓகேங்களா? இதை நீங்க செலக்ட் பண்ணி நீங்க கொடுத்துக்கலாம். என்ன மேனுஃபேக்சர் வேணுமோ கொடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் ஸ்னைடல் இருக்கு, ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து ஒரு 1 2 3 ஜஸ்ட் ஒரு வெரிஃபிகேஷன். இது வந்து அடிஷனல் டீடைல்ஸ் நீங்க கொடுக்கறதெல்லாம் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? சப்ளையர் நேம், ஸ்டாக் நம்பர், இது எல்லாமே அடிஷனல் டீடைல்ஸ். இதுல இன்னொரு ஆப்ஷன் இருக்கு, மெக்கானிக்கல் 3D நீங்க ஒர்க் பண்ணும்போது
இந்த சர்க்யூட் பிரேக்கர் இருக்கு இல்லைங்களா, இதை வந்து 3Dல வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. சர்க்யூட் பிரேக்கர் இங்கேயே லிங்க் பண்ணிக்கலாம். 3D பார்ட் அங்க இருக்கும். ஆமா, இங்க இருக்கு பாருங்க. 3D பார்ட், அசம்பிளி பார்ட். இது கிளிக் பண்ணீங்கன்னா டேரக்டா லோக்கலுக்கு போயிடும். சரிதா? உங்களுக்கு ஆல்ரெடி இருக்கும் போல வந்து வருது பாத்தீங்களா? சேம் இதுதான். இது ஒரு அடிஷனல் ஆப்ஷன் நமக்கு இங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா புதுசா கிரியேட் பண்ணும்போது ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும். அது என்ன இது வந்து மேக்னெட்டிக்னா 3 போல் மேக்னெட்டிக்கா, என்ன சர்க்யூட் பிரேக்கர், அது 3 போலா 4 போல் சர்க்யூட் பிரேக்கர் அப்படிங்க நீங்க கொடுக்கணும். நான் 3 போல் கொடுத்துட்டேன். ஓகேவா? இப்போ ஒரு மேனுஃபேக்சர் கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் ஓகே கொடுத்தா 2 ஆப்ஷன் கேட்கும். ஒன்று வந்து நான் அப்படியே லைப்ரரியில் சேவ் பண்ணிடவா, இல்லை இப்போ நான் கிரியேட் பண்ணேன்ல இந்த சிம்பிளுக்கு மட்டும் நான் பண்ணவா அப்படிங்கிற மாதிரி கேட்கும். நான் வந்து லைப்ரரியிலே போட சொல்கிறேன். எஸ், மேனுஃபேக்சர் வந்து ஸ்னைடர் எலக்ட்ரிக், ரெஃபரன்ஸ் நம்பர் 123 3 போல் மேக்னெட்டிக். ஓகேவா? இதில் நம்மளால இன்னொன்று அசைன் பண்ண முடியும். கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் போனீங்கன்னு வச்சுக்கோங்க, சர்க்யூட் டெர்மினல்ஸ் இருக்கு. எவ்வளோ டெர்மினல்ஸ், எவ்வளோ சர்க்யூட்ஸ் ஆகுது, 6 டெர்மினலா இல்லை வந்து 4 டெர்மினலா, இன்புட் அவுட்புட் நம்ம இங்கே அசைன் பண்ணிக்க முடியும். இப்போ நமக்கு மல்டிபிளாகவும் கொடுக்கலாம், இல்லை சிங்கிளாகவும் கொடுக்கலாம். ஆட் மல்டிபிள். ஓகேங்களா? இந்த இடத்துல நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கலாம். சர்க்யூட் டைப் என்ன அப்படிங்கிறது நீங்கள் இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் வந்து ஓகே கொடுக்குறேன். இப்போ நான் கொடுத்துட்டேன். இப்போ நான் இதை கிளிக் பண்ணால் 2 வரும் டெர்மினல். ஒரு சர்க்யூட்ல 2 டெர்மினல். ஓகேங்களா? 1, ஓகேவா? 3, 4, 5, 6. ஓகேங்களா? இந்த ஓரியன்டேஷன்ல இன்கமிங்கா அவுட் கோயிங்காங்கிறது நீங்க கொடுத்துக்க முடியும். அசைன் பண்ணிக்கலாம். ஓகேவா? போதும். இவ்வளவு டீடைல்ஸ் நம்ம இதில் கொடுப்போம். ஓகே, அப்டேட் கேட்கலாம். எக்ஸ்ட்ராவா நான் போய் ஆட் பண்ணேன் திரும்பி அதுலயே, அதனால அப்டேட் இங்க வந்துருச்சா? டிஸ்கிரிப்ஷனு, டெர்மினல் நம்பர், எத்தனை டெர்மினல், 6 டெர்மினல் இருக்கு நமக்கு. ஓகேங்களா? ஓகே, இப்போ நீங்க இந்த 6 டெர்மினலுக்கு ஏற்ற மாதிரியே கரெக்டா அந்த 6 டெர்மினலுக்கு சிம்பிள் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கீழே இருக்கிறது கிரீன் கலர்ல மாறிடும். கிரீன் கலர்ல மாறிடுச்சுன்னா அசைன் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நமக்கு சிம்பிளோட அசைன் ஆயிடுச்சு அப்படின்னு நமக்கு அர்த்தம். இப்போ நான் கொடுத்துருக்கேன், இதுக்கு ஓகே கொடுத்துறேன். ஓகேவா? இந்த 1, 2, 3 தான் அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் இந்த இடத்துல இருக்கும். இதுல ஏதாவது நீங்க வந்து அடிஷ்னலா ஏதாவது ஆட்ரிபியூட் ஆட் பண்றீங்க அப்படின்னாலும் நீங்க பண்ணிக்க முடியும். ஓகேவா? இப்போ இதுக்கு ஒன்று கொடுக்குறீங்க அப்படின்னாலும் சிம்பிள் ப்ராப்பர்ட்டிஸ். இப்போ நம்ம வந்து புதுசாக ஆட் பண்ணோம், கிரியேட் மேனுஃபேக்சர் கொடுத்து, இல்லை பழசே ஆட் பண்ணலாம் அப்படின்னா சர்ச். இது உங்களுக்கு தெரியும். மேனுஃபேக்சர்ல நீங்க இங்கேயே ஃபில்டர் அவுட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் முன்னாடி ரிமூவ் ஃபில்டர் கொடுத்துடணும் எப்பவுமே. ஓகேங்களா? ஏன்னா பழசு வந்து டிஃபால்ட்டாவே இருக்கும், அதுவே ஏதாவது என்ன எடுத்துட்டு வந்துட்டு இருக்கும். ரிமூவ் ஃபில்டர் கொடுத்துட்டா நமக்கு அப்ளிகபிள் பண்றதா வரும். ரிமூவ் ஃபில்டர் கொடுத்துட்டு மேனுஃபேக்சர்ல என்ன வேணும், ஸ்னைடர் எலக்ட்ரிக் தான், ஸ்னைடர் எலக்ட்ரிக். ஓகே, ரெஃபரன்ஸ் நம்பர் 123 இது நம்ம கிரியேட் பண்ணது. இப்போ அது எப்படி ஸ்டோர் ஆயிருக்குல்ல லைப்ரரிக்குள்ள, புரியுதுங்களா? 1, 2, 3 3 போல்ஸ் ஸ்னைடர் எலக்ட்ரிக் சர்க்யூட் பிரேக்கர், 3 சர்க்யூட், 6 டெர்மினல்ஸ். ஓகேங்களா? இது செலக்ட் கொடுக்கணும். இதை கிளிக் பண்ணி இங்க செலக்ட் கொடுத்தா செலக்ட் ஆயிரும் கீழே. இதுவே வந்து ஒரு 3 இது வேணும், லைக் 3 இதாக நான் கொடுக்கணும், 3 மேனுஃபேக்சர் அப்படின்னா நீங்க இங்கே கொடுத்துக்கலாம். 1, 2, 3 கொடுத்துக்கலாம். இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சிம்பிளுக்கு 2 மேனுஃபேக்சர் தருவாங்க. வேற அப்படி ப்ராப்பர்ட்டி நீங்க கொடுக்கும்போது இப்படி நீங்க ஆட் பண்ணிக்க முடியும். இங்கே ஆட் பண்ணிக்கலாம். இதை ஒரு வாட்டி ஆட் பண்ணிட்டு ஜென்ரேட் ஆகும்போது அங்கே தனியாக 2 வந்துடும். 2வது ஒரே சிம்பிள் நேம்ல 2 வந்துடும், 2 மேனுஃபேக்சரா வரும். குவான்டிட்டி 2 தான் வரும். சிம்பிள் குவான்டிட்டி உங்களுக்கு 1 தான் வரும். சிம்பிள் குவான்டிட்டி 1 தான் வரும், மேனுஃபேக்சர் 2 வரும். சிம்பிள் குவான்டிட்டி 1, சிம்பிள் 2 வந்துச்சுன்னா உங்களுக்கு தப்பா வந்துடும். இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டு ஓகே, அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல இந்த மாதிரி பண்றது ஸ்கீம் பண்ணும்போது அந்த இடத்துல ஒரு மேனுஃபேக்சரிங் பார்த்துக்கோ. இப்போ நான் வந்து ஏபிபியில் ஒரு மாதிரியும் ஸ்னைடர்ல ஒரு மாதிரியும் அசைன் பண்ணிக்கிறேன். பிடிபி 1, 2, 3 1, 2, 3 அதில் 1/T அந்த மாதிரி பண்ணுறேன். அதை நம்ம வந்து கரெக்டா அசைன் பண்ணணும் சார் அந்த இடத்துல. இல்ல இதுல என்ன இருக்கோ அதே கான்செப்ட்ல தான் வந்து ஏபிபியும் அதர் ப்ராடக்ட்லயும் இருக்கும்.
இருந்தா நான் வந்து இப்போ சும்மா ரெஃபரன்ஸ் கொடுத்தேன். இல்ல இல்ல 3 மேனுஃபேக்சரிங் அசைன் பண்ணும்போது சேம் 3 மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது நம்ம அப்படிதான் அவங்க கஸ்டமைஸா இனிஷியல் ஓகே ட்ராயிங் அப்ரூவல் பண்ணும்போது பண்ணுவோம். ஓகே ஓகே. அதுக்கப்புறம் ஃபைனல் ஆகும்போது சிங்கிள் டேட் நம்ம அதெல்லாம் ரிமூவ் ஓகே பண்ணி இப்போ நான் வந்துட்டு ஒரு மேனுஃபேக்சரிங் பார்ட்ல ஒரு மாதிரி பின்னா ஆமா. இன்னொன்று வேற மாதிரி அந்த காம்பனண்ட் கேட்டாங்க. இப்போ அது வந்து நம்ம ஸ்கீம் கிரியேட் பண்ணும்போது அந்த இடத்துல வந்து ஆமா அங்க அது மாதிரி ஏதாச்சும் அங்கே எரர் வராது. அங்கே ஃபர்ஸ்ட் கட்டுமா மேனுஃபேக்சர் கேட்குறீங்களா? ஃபர்ஸ்ட் மேனுஃபேக்சர் வச்சுக்கோங்க இடத்துல. நீங்க முன்னாடி கொடுக்கறதுல அது எடுத்துக்காது. ஃபர்ஸ்ட் மேனுஃபேக்சர் உங்களுக்கு அப்ளிகபிளா காட்டும் அந்த இடத்துல. இல்ல நீங்க வேணாம் அப்படின்னா திரும்பி நீங்க இப்போ இன்னொரு சிம்பிள் ஸ்கிமேட்டிக்ல வைப்பீங்கல்ல, கண்ட்ரோல் பேனல்ல இந்த சர்க்யூட் பிரேக்கர் வச்சீங்க, நான் ஸ்கிமேட்டிக்ல போயிட்டு இன்னொரு சர்க்யூட் பிரேக்கர் வைக்கிறேன்னா அந்த இடத்துல இதை நான் இந்த இதோட ஆட் பண்ணிடணும். இப்போ Q1 Q2 இருக்கு, நாங்க வைக்கும்போது Q3ன்னு வரும் ஸ்கிமேட்டிக்ல. அதுக்கு இல்லாம இதையும் அசைன் பண்ணிடணும். இந்த Q1 அதான் அசைன் பண்ணிட்டேன்னா எனக்கு ஒரே மேனுஃபேக்சர் வந்துடும். அது பெட்ரு. மேக்ஸிமம் எஸ்எல்டி அதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கும் அதுக்கும் சேமா தான் இருக்கும். என்னன்னா பாக்குறதுக்கு உங்களுக்கு வந்து இந்த இடத்துல பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் இருக்கும், அவ்வளவுதான். இன்னொன்னு இப்போ நீங்க இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறீங்க, இதுல வந்து பாத்துட்டா நெக்ஸ்ட் அடுத்து ஒரு மோட்டர். ஓகேங்களா? வந்து ஆரம்பிச்சிருக்காங்க சார். எம்டி இருக்காரு, ஆனா வர தெரியல. சரி வந்து கொடுக்க. ஓகேங்களா? இப்போ எஸ்எல்டி பொறுத்த வரைக்கும் எஸ்எல்டி நம்ம ஏன் சொல்றோம்னா சிங்கிள் லைன் டயக்ராம் தான். ஸோ அதனால இந்த ட்ரா கேபிள் இருக்கு இல்லைங்களா, இந்த கிளிக் பண்ணிட்டு நீங்க இங்க இருந்து கொடுத்துக்கலாம் கனெக்ஷன். ஓகேங்களா? இதுல நீங்க இப்ப பாத்துக்க முடியும். ரைட் கிளிக் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, டீடைல் கேபிள்னு இருக்கு, தெரியுதுங்களா? Q1ல இருந்து Q2 வரைக்கும் போகுது. அப்படியே நீங்க கேபிளிங்ல நீங்க இங்கே பாத்துக்கலாம். இதே நீங்க கேபிள் அசைன் பண்ண முடியும், நம்ம அங்க போய் ஸ்கிமேட்டிக்ல போய் அசைன் பண்ண முடியும். ஆனா ஸ்கிமேட்டிக்ல அசைன் பண்றது பெட்டர். ஹார்னஸ் பண்றவங்க தான் இதுல மட்டும் பண்ணுவாங்க, எஸ்எல்டில மட்டும் பண்ணுவாங்க. ஏன்னா ஹார்னஸ் வந்து சிங்கிள் கேபிள் தான், அது நீங்க மாத்தல முடியாது. ஸோ அதனால அவங்க மட்டும் தான் இந்த எஸ்எல்டில பண்ணுவாங்க. ஸ்கிமேட்டிக் சைடு பண்றவங்க ஸ்கிமேட்டிக்ஸ் தான் கேபிளா நம்ம அசைன் பண்ண முடியும். இது நம்ம என்னன்னு பாத்துக்கலாம், கரெக்டா இருக்கா, பின் டீடைல்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கா அப்படிங்கறது நம்ம இதுல பாத்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே, டீடைல் கேபிள். இப்போ எஸ்எல்டி நமக்கு மட்டும் இருக்கு. ஓகேங்களா? இப்போ அடிஷனலா என்னென்ன வேணுமோ நீங்க ஆட் பண்ணிக்கலாம், ஒவ்வொன்றுக்கும் கொடுத்து கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். இப்போ ஸ்கிமேட்டிக் நம்ம வரப்ப என்ன பண்ணணும், ஸ்கிமேட்டிக் நீங்க ஓப்பன் பண்ணீங்கன்னா மல்டிபிள் வயர்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கு இந்த இடத்துல. ஓகேங்களா? ஸோ மல்டிபிள் வயர்ஸை கிளிக் பண்ணிட்டு இப்போ இது வந்து ஒரு குரூப்பிங், நம்பர் குரூப்பிங். ஓகேங்களா? இப்போ இதுல எது யூஸ் பண்றீங்களோ அதை மட்டும் எடுத்துட்டு வந்துக்கலாம். இப்போ இந்த நியூட்ரல் ஆஃப் பண்ணி விட்டு இந்த phase 1 phase 2 phase 3 ப்ரொடக்ஷனோட நமக்கு ஒயர் வேணும். இது உங்களுக்கு தெரியும்லங்க, போட்டு ஒன்று போட்டா போதும். மற்ற இதை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட்ல இருந்து ரைட் வந்தா செலக்ட் ஆகாது, லெஃப்ட்ல இருந்து ரைட் வந்தா செலக்ட் ஆகாது, ரைட்ல இருந்து லெஃப்ட் போனா மட்டும் தான் நம்ம அதை செலக்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? கண்ட்ரோல் சி கொடுத்து இதுல எவ்வளவு வேணுமோ அதை கொண்டு வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது ஈவன் டிஸ்டன்ஸ்ல வைக்க முடியாது. வந்து ஒரு டிராயிங் பிரசன்டேஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த அலைன்மெண்ட் அந்த இது வந்து கரெக்டா இருக்கா. இப்போ அதான் சார் அந்த கிரிட் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். சென்ட்ரல் கிரிட் ஆன் பண்ணியிருக்கிறது நான் இதுதான். இது நீங்க தெரிஞ்சுக்கலாம்ல எவ்வளவு இருக்கு என்னங்கிறது, கிரிட் பாயிண்ட் பேஸ் பண்ணி வச்சுக்கலாம். இவ்வளவு தூரம் அப்படின்னு சொல்லி நான் பண்ண முடியும். அது வந்து நீங்க அந்த ஒயர் செலக்ட் பண்ணிட்டு வரீங்க இல்லைங்களா, இந்த மல்டிபிள் ஒயர்ஸ்ல இங்க இருக்கும் ஸ்பேஸ் பிட்வீன். அது ஒயர் ஆமா ஒரு ஒயருக்கு இந்த ஒயருக்கு உள்ள டிஸ்டன்ஸ். ஆமா ஆமா. நீங்க மேக்ஸிமம் ஆன் பண்ற மாதிரி இருக்கும் இந்த இடத்துல. ஒவ்வொன்றுக்கும் அப்படி பண்ணோம்னா ரொம்ப டைம் ஆகும். இன்னொன்னு நீங்க இதுக்கு பண்ணிருவீங்க, பட் சிம்பிள் அரேஞ்ச் பண்ணும்போது வேற மாதிரி வரும் ஒயர். அப்ப திரும்பி உட்காந்து சிம்பிளுக்கு ஏற்ற மாதிரி ஒயர் அரேஞ்ச் பண்ணிருக்கணும். ஸோ நீங்க கிரிட் ஆன் பண்ணிட்டு இது பண்ணிட்டீங்கன்னா சிம்பிள் வைக்கும்போது அது ஆட்டோமேட்டிக்கா ட்ரிம் ஆயிக்கும் ஒயர். நம்ம திரும்பி அங்க போயிட்டு நம்ம இதுல கட்லாம் பண்றது தேவையில்லை. இப்ப நீங்க சிம்பிள் வச்சா ட்ரிம் ஆயிக்கும் உள்ள ஒயர். இப்போ நான் இங்க வச்சுட்டேன். இப்போ நான் வந்து சிங்கிள் ஒயராகவும் நான் கொடுத்துக்க முடியும் இந்த இடத்துல. ஓகேங்களா?
இதுக்குள்ளே கிளிக் பண்ணிவிட்டு இப்போ எனக்கு வேணாம், நான் வேறு ஏதாவது செலக்ட் பண்ணுறேன்னு இந்த ஒயர்ஸ்லாம் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் ஹைட்ராலிக் நியூமேட்டிக் இருக்குது, ஓகேங்களா? அது வந்து அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் நீங்கள் பண்ணுறப்ப நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம், அந்த ஒயர்ஸை. இப்போ நாம நார்மலாக இதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், ஓகேவா? இல்லை மோட்டார் ஒன்று ஃபர்ஸ்ட் நம்ம ஆட் பண்ணோம், ஓகேங்களா? 3 phase மோட்டாரு. ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு இது இங்கே ரைட் கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க மவுஸை. அது வந்து நம்ம பொசிஷன் எங்கே வேணுமோ நம்ம அதை மாற்றிக்க முடியும், ஓகேங்களா? இப்போ எனக்கு வந்து இந்த வேணும் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டா அடுத்து ப்ராப்பர்ட்டிஸ் போயிடும். இப்போ இந்த இடத்துல நம்ம புதுசாக கொடுக்க தேவையில்லை. ஆல்ரெடி M1 நம்ம வச்சுருந்தீங்களா, ரிவ்யூ காட்டு இந்த இடத்துல. இதுக்கு ஒரு மேனுஃபேக்சர் கொடுத்து ஓகே கொடுத்தா வேலை முடிஞ்சு இந்த அசைன் ஆயிடுச்சு. இப்போ இதை நான் அசைன் ஆனது எப்படி பார்க்கணும்? ரைட் கிளிக், கோ டு, நீ பார்த்தீங்கன்னா தெரியும். கிளிக் பண்ணால் அதுக்கு போயிடும். ஓகே, ஓகேங்களா? இது வந்து நீங்கள் பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஹைப்பர் லிங்காக இருக்கும். எங்கெங்கே போகுது அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக பார்த்துக்க முடியும் இந்தியா, ஓகேவா? இதுலேருந்து இல்லை, பில் ஆஃப் மெட்டீரியல் எடுக்கும்போது ஹைப்பர் லிங்க் கிரியேட் ஆகும். பில் ஆஃப் மெட்டீரியல் கிளிக் பண்ணோம்னா நம்ம எங்கே இருக்குது, எந்த பேஜில் இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்த்துக்க முடியும். இப்போ மோட்டார் ஆட் பண்ணிட்டோம். இப்போ சர்க்யூட் பிரேக்கர் வேணும் இல்லைங்களா? ஸோ சர்க்யூட் பிரேக்கர் அப்படிங்கும்போது சேம் இன்சர்ட் சிம்பிள், சர்க்யூட் பிரேக்கர்ஸ். இப்போ இதில் ஜூம் பண்ணி நீங்கள் கொண்டு வந்து வச்சு பார்த்துக்கலாம் எப்படி என்னங்கிறது. இதில் வந்து Q1 ஆல்ரெடி ஒன்று வச்சுருக்கோம், அந்த ஒயர் ஆட்டோமேட்டிக்காக ட்ரிம் ஆயிடுச்சு, ஓகேங்களா? இப்போ இதில் வந்து சில டீட்டெயில்ஸாக இருக்குது, வேணும்னா அடிஷ்னல் டீட்டெயில்ஸ் நம்ம கொடுத்துக்க முடியும், ஓகேங்களா? இப்போ இதில் ஓகே அடுத்து ஏதாவது கான்டாக்டர் அந்த மாதிரி நம்ம போடுறோம்னா இங்கே கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் கான்டாக்டர் வந்து வச்சுக்கோங்க. டெர்மினல் டெர்மினலுக்கு ஒரு மேனுஃபேக்சர். ஓகேங்களா? இப்போ ஸ்கீமேட்டிக் போயிட்டு போட்டோம். இப்போ கான்டாக்டர் ஆட் பண்ணுறோம். சரி சரி, கொடுத்து இருக்கு இல்லைங்களா, ஆல்ரெடி ஒன்று ஆட் பண்ணோம்ல, ஓகேங்களா? Q1 தென் இப்போ வந்து நம்ம டேரெக்டாக வந்து நம்ம கேபிள் நம்ம அசைன் பண்ண முடியாது. டெர்மினல் டு மோட்டார் வரும்போது நம்ம கேபிளாக கொடுத்தா கொடுக்கும். ஸோ இப்போ டெர்மினல் ஆட் பண்ணோம். டெர்மினல் நீங்கள் போனீங்கன்னா 2 டைப் இருக்குது, ஓகேங்களா? சிங்கிள் டெர்மினல் இருக்குது, என் டெர்மினல்ஸ் இருக்குது, ஓகேவா? இப்போ நம்ம வந்து மல்டிபிள் ஒயர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ என் டெர்மினல்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இன்சர்ட் என் டெர்மினல்ஸ். இதில் எல்லாமே ஒவ்வொரு டைப்பு, டெர்மினலோட டைப்பு. டிஸ்கனெக்டபிள் இருக்குது, பாசிங் டெர்மினல் இருக்குது, எர்த் டெர்மினல் இருக்குது, எல்லா வெரைட்டியும் இருக்குது இந்த இடத்துல. இப்போ நம்ம யூஸ் பண்ணல, பாசிங் டெர்மினல் யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் செலக்ட். இது கொண்டாடுறப்போ நமக்கு இப்படி ஃப்ரீயாக தான் வரும், ஓகேங்களா? நீங்கள் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு லைன், ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் எந்த டைரக்ஷனில் போகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும், ஓகேவா? இப்போ நம்ம கொடுத்துட்டு இதில் ஓகே கொடுத்தீங்கன்னா ஒன்றா தான் நமக்கு அசைன் ஆகும், ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன் அப்படின்ட்டு. இப்போ நீங்கள் ஓகே ஆல் டெர்மினல்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும், ஓகேவா? இதில் இன்னொன்று பண்ணலாம். இப்போ ஏன் X2 வந்து ஞாபகம் ஏதாச்சும் ஐடியா இருக்கா? ஒயரிங் லைன் டயக்ராமில் ஒரு டெர்மினல் நம்ம வச்சோம் X1ன்ட்டு. ஸோ அதனால் இது X2 வந்துச்சு. ஸோ இதை வந்து நம்ம மாற்றணும்.
கிளிக் சிம்பிள் ப்ராப்பர்ட்டிஸ் x2 இருக்குங்களா, இதை வந்து நான் என்ன பண்ணுவேன், x1ன்னு மாற்றிட்டு இங்கே வந்துடும். அவ்வளோதான். இது என்னன்னா சிம்பிள் அசோசியேஷன். வெளியே ஆல்ரெடி இருக்கிறத வந்து இதோட நம்ம அசோசியேட் பண்ணிக்கிறது சிம்பிள் அசோசியேஷன் நம்ம சொல்லுவோம். ஓகேவா, 1 2 3 4ங்கிறது ஒவ்வொரு ஸ்டெப்பு, டெர்மினல் ஸ்டெப்பு. இப்போ நமக்கு ஆட் ஆயிடுச்சு, அவ்வளோதான். இப்போ இப்போ வேணா இது வேணா நீங்கள் காப்பி பண்ணி வச்சுக்கலாம், எவ்வளோ வேணுமோ என்னென்ன இது வச்சுக்கலாம். ஓகேங்களா, தெரியுதுங்களா? ஆட்டோமேட்டிக்காக அதே மாதிரி இருக்கும். K2 K3 Q3 Q4 M2 M3 எல்லாமே அதுவே மாட்டிக்கும். ஓகேங்களா, இந்த மாதிரி தான் நீங்கள் மேக்ஸிமம் ஸ்கிமேட்டிக் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ்எல்டி நீங்கள் போட்டு பண்ணால் அசோசியேட் பண்ணிக்கணும் சிம்பிளை. ஆனால் ரெண்டு பக்கம், ஒரு பக்கம் நீங்கள் மேனுஃபேக்சர் கொடுத்தா போதும். ரெண்டில் அங்கேயே அசைன்மெண்ட் இங்கேயே மேனுஃபேக்சர் கொடுக்கோன்ட்டு இல்லை, அங்கே கொடுத்தா இங்கேயே வந்து அசோசியேட் பண்ணும்போது இங்கேயே அப்டேட் ஆகிக்கும் நமக்கு மேனுஃபேக்சர். அதே மாதிரி இங்கே நீங்கள் மாற்றினீங்கன்னாவே அங்கே மாறிக்கும் நமக்கு. ஓகேவா, இதில் வெரிஃபை ப்ராஜெக்ட்னு ஒன்று இருக்கும், இதை நீங்கள் கொடுத்துடணும். இது வந்து எதுக்குன்னா, நீங்கள் சால்டோக்ஸில் ரீபில்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணுவீங்கல்ல மேலே, சேம் இது வந்து எலக்ட்ரிக்கலில் ரீபில்ட். வெரிஃபை ப்ராஜெக்ட்டுங்கிறது ரீபில்ட் ஆப்ஷன். நீங்கள் இங்கே மாற்றுவீங்க. ஓகேவா, இப்போ இதெல்லாமே மேஜர் சேஞ்சஸ். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராஜெக்டில் வந்து பார்த்தீங்கன்னா பக் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ வெரிஃபை ப்ராஜெக்ட்னு ஒன்று கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பக் கிளியர் ஆயிரும், உங்களுக்கு ப்ராஜெக்ட் ஃபுல்ஃபில் ஆயிரும். இப்போ நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதுவே ஸ்கேன் பண்ணும். ஏன்னா நம்ம வந்து ஒரு சர்க்கியூட்டை காப்பி பண்ணி போட்டிருக்கோம். ஸோ அதனால இந்த மாதிரி வெரிஃபை ப்ராஜெக்ட் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, இப்போ உங்களுக்கு தெரியும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், ஃபைனலி பில் ஆஃப் மெட்டீரியல் அந்த மாதிரி நம்ம போவோம். ஓகேவா, ஸோ இப்போ வந்து எப்படி கேபிள் அசைன் பண்ணுறது, இங்கே இருந்து இருக்குது கேபிள் எப்படி அசைன் பண்ணுறது, இப்படியே நம்ம பண்ண முடியும். எடிட் ஸ்டிப்னு இருக்கும், இதுக்குள்ளே போனீங்கன்னா எங்கிருந்து எங்கே கனெக்ட் ஆகிருக்குன்னு பார்த்துக்கலாம். ஓகேவா, இப்போ கேபிள் அசைன் பண்ணோம்னா அசோசியேட் கேபிள் கோர்ஸ். இப்போ இதில் என்ன இருக்குது, 3 கோர் இருக்குது. ஓகேங்களா, அப்போ நமக்கு இங்கே வேணும் 3 கோர் கேபிள் வேணும். நியூ கேபிள், இதில் 2 ஆப்ஷன் இருக்குது. நியூ கேபிள் நம்ம கிரியேட் பண்ணிக்க முடியும், இல்லை எக்ஸிஸ்டிங் கேபிள் எடுத்து கொண்டு வந்துக்கலாம். நியூ கேபிளில் 3 கோர் கேபிள் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஓகேங்களா, இப்போ நீங்கள் இதில் பண்ணிங்கன்னா ஒயர் 1க்கு 3 கோர் இருக்கும். இந்த 3ஐயும் ட்ராக் பண்ணிவிட்டு இந்த 3ஐயும் ட்ராக் பண்ணிவிட்டு அது பண்ணாப்போ இங்கே அசோசியேட்டே வரும். அது வரைக்கும் உங்களுக்கு அந்த அசோசியேட் ஆப்ஷனே காட்டுது. அசோசியேட் இப்போ நான் வந்து அதில் இருக்க டிஃபால்ட் எது யூஸ் பண்ணேன் கேபிள். இப்போ புது கேபிள் வேணுனாலும் நான் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி தரேன். இப்போ வந்து நான் அசோசியேட் பண்ணுறது சொல்லி தந்துருக்கேன். ஓகே, ஆயிடுச்சுங்களா? இப்போ ஃபீல்டு சைடு பண்ணுறீங்க. நம்ம ஃபீல்டு ஆமாம். இப்போ திரும்பி நமக்கு அந்த கேபிள் வேணாம் அப்படின்னு என்ன பண்ணலாம்னா, திரும்பி டிசோசியேட் டிசோசியேட் பண்ணதை டிசோசியேட் கொடுத்துருங்க, வேலை முடியும். ஓகேங்களா, அதான் டிஃப்ரென்ஸ். இப்போ நான் கொடுத்தது இந்த பக்கம் கொடுத்தேன். சப்போஸ் இதுக்கு வேணும்னா நான் இப்போ என்ன பண்ணேன், உள்ள எடிட் டெர்மினலுக்குள்ளே போயிட்டு நான் கொடுத்தேன். இல்லைன்னா நீங்கள் இங்கேயே கொடுத்துக்கலாம். இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணி அசோசியேட் கேபிள் கோர்ஸ் ஒரே வேலையை இங்கே முடிச்சிடும். ப்ரொடக்ஷன் தேவையில்லை, நம்ம ஃபேஸ் மட்டும் நம்ம போதும்.
ஓகேங்களா. W1ங்கிறது கேபிள் 1, அந்த 1 2 3ங்கிறது இது கோட். ஓகே தானுங்க இந்த இடத்துல. இப்போ டெர்மினல் டிராயிங் நம்ம போட்ட வரை டெர்மினல் டிராயிங் எப்படி ஜென்ரேட் பண்ணுறது? டெர்மினல் டிராயிங்கில் 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸ்கிமேட்டிக்னு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ப்ராஜெக்ட் டெர்மினல் ஸ்ட்ரிப்ஸ்னு போனீங்கன்னா ஒவ்வொரு தனியாக நம்ம என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோமோ இது எல்லாமே இந்த இடத்துல இருக்கும். இதில் ஒரு ஆப்ஷன் இருக்கும், டூ ட்ரான் இருக்கும். இப்போ நீங்கள் ட்ரா கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இது எல்லாமே கிரியேட் ஆகிட்டு வந்துடும். X1 X2 எல்லாமே கிரியேட் ஆகிட்டு வரும். நமக்கு இப்போ X1 மட்டும் தான் நம்ம இந்த இது கொடுத்துருக்கோம். இது ஆஃப் பண்ணிடுங்க இந்த இடத்துல. ஜென்ரேட் டிராயிங் ஃபில்டர் அவுட் பண்ணி பண்ணிக்கலாம். ஓகேவா. X1க்கு டெர்மினல் 1 2 3 அந்த ஸ்ட்ரிப் யூஸ் பண்ணது. இது ஃப்ரம் இங்கிருந்து இங்கே கனெக்ட் ஆகியிருக்கு. இடையில என்ன கேபிள் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், அந்த கேபிள் எந்த சிம்பிளோட கனெக்ட் ஆகிருக்கு. இதையும் நான் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். எந்த மாதிரி வேணும் அப்படிங்கிறத நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அது டெர்மினல் ஸ்ட்ரிப் கான்ஃபிகரேஷன். ஓகேங்களா, அது தனியாக இருக்குது. அதெல்லாம் வந்து அட்வான்ஸ் டாப்பிக்கில் கவர் ஆகும் உங்களுக்கு. ஓகேவா. டெர்மினல் டிராயிங் இப்படி தான் ஜென்ரேட் பண்ணணும். இங்கே ஜென்ரேட் பண்ணுறது இல்லாமல் இப்படியே பண்ணிக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஒன்று பண்ணோம் பார்த்தீங்களா, எடிட் டெர்மினல் இப்படி இருக்கு. இங்கே ஒரு ஜென்ரேட் டிராயிங் இருக்கு. இது வந்து பர்டிகுலராக அந்த X1க்கு மட்டும் நம்ம பண்ணிக்கலாம். ஏன்னா X1 தான் எடிட் கொடுத்தேன், அங்கேயே நம்ம பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ வந்து X1க்கு ஆல்ரெடி கிரியேட் ஆயிடுச்சு, அதனால வராது அது. ஓகேவா. ஸோ அப்போ இதில் X1 இல்லாமல் இல்லை டெர்மினல் 1 தான் யூஸ் பண்ணியிருக்கேன் எல்லாத்துக்கும். ஓகே ஓகே. ஸோ X2ன்னு ஒன்று போட்டிங்கன்னா X2ங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா. இப்போ இதில் ஒரு ஆப்ஷன், இப்போ இந்த பக்கம் லெஃப்ட்ல எவ்வளோ பேஜ் வந்திருக்கு, 6 பேஜ் வந்துருக்குங்களா. நம்ம ஒரு பேஜ் நம்ம யூஸ் பண்ணவே இல்லை இன்னும் ஸ்டில். இது வந்து ஃப்ரீயாக தான் இருக்குது. இது எனக்கு வேணாம், டெலீட். இப்போ பேஜ் நம்பர்லாம் நமக்கு மாறி போச்சு. 1 2 3 4 6 இருக்கு. இது எப்படி அலைன் பண்ணுறது தெரியுங்களா. இதில் ப்ராசஸ் ரீநம்பர் டாக்குமெண்ட்ஸ்னு ஒன்று இருக்கும். ஓகேங்களா. இது கிளிக் பண்ணிட்டு ரீகால்குலேட் ஆர்டர் நம்பர்ஸ் இருக்கும். செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா எஸ்கேப். எஸ் 1 2 3 4 5. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி இடையில ஒரு பேஜ் டெலிட் பண்ணாலோ, அது வந்து ஏதாவது ஒன்று இங்கேருந்து ட்ராக் பண்ணி கொண்டு போய் மேலே கீழே பேஜ் மாற்றினாலோ இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் இதை முடிச்சிட்டீங்க, ஸ்கிமேட்டிக்ஸும் முடிச்சிட்டீங்க. ஸ்கிமேட்டிக்ஸில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அடுத்து ஒயரிங் பண்ணுவீங்க. லைக் ஒயர் நம்பரிங் பண்ணுவீங்க, ஃபெரல் நம்பரிங். ப்ராசஸ் நம்பர் நியூ ஒயர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா. இது கொடுத்து எஸ் கொடுத்தீங்கன்னா நம்பரிங் ஆகிக்கும் ஆட்டோமேட்டிக்காக. L1 L2 L3 1. ஓகேவா. இதுலேயே நிறைய சேஞ்சஸ் பண்ணலாம். இந்த L1 1ங்கிறதே ஆட்ரிபியூட் தான், ஒயருக்கான ஃபார்முலா ஆட்ரிபியூட். இதுலேயே உங்களுக்கு அடிஷ்னல் டீட்டெயில்ஸ் வைக்கலாம். அந்த ஒயர் நேம் என்ன, ஒயர் கலர் என்ன, அந்த ஒயரோட சைஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாமே அந்த இடத்துலயே நம்ம கொடுத்துக்கிற மாதிரியே வரும், ஒயர் மேலேயே கொடுத்துக்கிற மாதிரி வரும். அது சில பல ஆப்ஷன்ஸ் இருக்குது. அது உங்களுக்கு இந்த அட்வான்ஸ் டாபிக் வரப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இது எல்லாமே இப்போ வரைக்கும் நான் பண்ணுறது எல்லாமே நீங்கள் நார்மலாக பண்ணிட்டு இருக்கிறதுல என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தான். இப்போ நம்ம அந்த கிராஃபிக்ஸில் போய் பார்த்தோம் இல்லைங்களா, ஒயர் டு ஒயர் கனெக்ட் ஆகும்போது என்ன கலர் வரும், இந்த மாதிரி பிங்க் கலர் வரும். இதெல்லாம் மாற்றினீங்கன்னா மாற்றிக்கலாம். இன்னொன்று மேலே பார்த்தா ப்ரௌன் கலர் வரும். இதில் சிம்பிள் டு சிம்பிள் கனெக்ட் பண்ணுறப்ப இங்கே ஏன் வரல. இதில் வரல. எதில் விசிபிள் இல்லையா. டிஸ்பிளே ஆல்வேஸ் வென் கனெக்டட். இதுங்களா, இல்லை இது நோட் இண்டிகேட்டர். இந்த நோடல் இண்டிகேட்டர்ஸ்ங்கிறது நான் இப்போ கொடுத்து இல்லைங்களா, அது வந்து இது அது ஒரே டைப் இருக்கு.
இதில் வந்து இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷன் நிறைய பேர் கேட்பாங்க, ஆனால் அது இல்லை. ஜம்பர் ஆப்ஷன் கேட்பாங்க நிறையா யூசர்ஸ் எல்லாம். ஜம்பர் கேட்பாங்க, ஜம்பர் ஆப்ஷன்ஸ் இல்லை. பட் அதுக்கு பதிலாக என்ன இருக்குன்னா ஸ்கீமாட்டிக் இதில் வந்து போனீங்கன்னா கடைசி ஆப்ஷன் ஒன்று இருக்கும், ஒயரிங் சிஸ்டம்ஸ்னு ஒன்று இருக்கும். ஒயரிங் சிஸ்டம்ஸ் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பம்ப்னு ஒன்று இருக்கும், லைக் இதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாம், இதுதான் பண்ணணும். ஆனால் ஆப்ஷன் கேட்டே தான் இருக்காங்க, நாங்களும் ரிப்ளிகேட் பண்ணுறோம், கொடுக்கல பம்ப் ஆப்ஷன்ஸ். ஓகேங்களா? இது வரைக்கும் நீங்கள் வந்து ஃபெர்லிங் நம்பர் இல்லைங்க சார். மேபி அது கனெக்ட் ஆகாமல் இருக்குது. ஓகேங்களா? கவர் பேஜ் பார்த்துட்டோம், டிராயிங் லிஸ்ட்டு என்ன நீங்கள் பண்ணுவீங்கன்னு பார்த்துட்டோம், ஒயரிங் லைன் டயக்ராம் பார்த்தோம், எலக்ட்ரிக்கல் ஸ்கீமேட்டிக் இப்போ எப்படி போடுறதுன்னு பார்த்துட்டோம், எப்படி இந்த ரெண்டையும் அசைன் பண்ணுறது நீங்கள் பார்த்தீங்க, சிம்பிள் அசோசியேட் பண்ணுறது எப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க, டெர்மினல் பிளாக் டயக்ராம் எப்படி ஜென்ரேட் பண்ணுறதுன்னு நீங்கள் பார்த்தீங்க. ஓகேங்களா? இப்போ இதுலேயே வந்து ஏதாவது எடிட் பண்ணணும்னா நீங்கள் இங்கேயே எடிட் பண்ணிக்கலாம். இது வந்து மேனுவல் எடிட் மாதிரி ஆட்டோ ஜென்ரேட் தான். சப்போஸ் இன்கேஸ் ஏதாவது அவசரத்துக்கு வேணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி பண்ணிக்க முடியும். இங்கே நீங்கள் பண்ணிக்கலாம், எடிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அந்த டீட்டெயில் மட்டும், வேறு எதுவும் எடிட் பண்ண முடியும். அது வேணாம் அப்படின்னாக்கா அதான் அந்த இதில் கவர் பண்ணுறேன் அட்வான்ஸ் டாபிக்கில். அது ஃபுல்லாமே உங்களுக்கு கஸ்டமைசேஷன் தான் இருக்கும். என்னென்ன வேணும் என்னென்ன வேணாம், எனக்கு இவ்வளோ காட்டினா போதும், இதில் இது அடிஷ்னல் டீட்டெயிலாக வேணாம் அப்படிங்கிறது எல்லாமே அதில் வரும் உங்களுக்கு. ஏன்னா இது நீங்கள் குழப்பிக்கிங்க. இப்போ இதில் போனோம்னா இது ஃபுல்லாக ஒரு பெரிய டாப்பிக்காக போயிடும், லென்த்தாக. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகேங்களா? டிபி ஜென்ரேட் பண்ணுவீங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிமேட்டிக் இங்கே இருக்குது இல்லைங்களா? இப்போ இங்கே ஃப்ளோ போயிட்டுருக்கு. இப்போ நெக்ஸ்ட் பேஜில் இன்னொரு ஸ்கிமேட்டிக் புதுசாக ஏதாவது ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே நியூ கொடுத்து ஸ்கீம்னு ஆட் பண்ணிக்கலாம் ஸ்கீமேட்டிக்னு. பட் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 பேஜ் வேணும்னா மல்டிபிள் போயிட்டு ஸ்கீமில் கவுண்ட் கொடுக்கணும். ஒரு 2 பேஜ் அப்படி ஓகே கொடுத்தீங்கன்னா 2 பேஜாக வந்துடும். ஓகேங்களா? இது நீங்கள் ட்ராக் பண்ணி கொண்டு போய் வச்சுக்கலாம். இப்போ 6th பேஜ் ஓப்பன் பண்ணி இப்போ திரும்பி என்ன பண்ணலாம், ஸ்கீமேட்டிக் மல்டிபிள் வைஸ் இங்கே ட்ரா பண்ணுறீங்களா? இப்போது இந்த வயசு இங்கே போயிட்டுருக்கு. ஓகேங்களா? இன்னும் முடியல, செக்யூரிட்டி இதில் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. எப்படி நான் அந்த பேஜ் டு பேஜ் கனெக்ட் பண்ணுறது? ஆரிஜின் டெஸ்டினேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஆரிஜின் டெஸ்டினேஷன் ஓகேங்களா? கிளிக் பண்ணுங்கள். இப்போ இங்கே இருக்குது, இந்த கண்டினியூஷன் இங்கே போயிட்டுருக்கு. ஓகேவா? சிங்கிள் இன்சர்ஷன் இதில் போயிட்டு கொடுத்துட்டு ஓகேவா? ஒன்றும் இல்லை, இது டெஸ்டினேஷன் பாயிண்ட்டு. 6th பேஜில் ஃபஸ்ட்டு காலம் இது வந்து ஆரிஜின். 4th பேஜில் 10th காலம் இந்த கடைசியில் இருக்குது. இப்போ இதை கொடுத்துட்டு இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். தெரியுதுங்களா? இது 6th பேஜில் ஃபஸ்ட்டு காலம். ஆனால் காட்டுற பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 4வது பேஜ், ஏன்னா இது வந்து டெஸ்டினேஷன் ஏரியா. ஸோ இதை வந்து ரைட் கிளிக் பண்ணி கோ டு டெஸ்டினேஷன், அங்கே 4th பேஜ் 10th காலம். இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். இது வந்து உங்களுக்கு பிடிஎஃபாக வரும்போது உங்களுக்கு ஹைப்பர் லிங்காக கிரியேட் ஆகும். அடுத்தடுத்த பேஜுக்கு இது கிளிக் பண்ணிட்டே போனீங்கன்னா உங்களுக்கு எங்கே கனெக்ட் ஆகிருக்கோ அங்கே கொண்டு போயிடலாம். நம்ம சிம்பிள் நம்ம இப்படி அசோசியேட் பண்ணுற மாதிரி இது வந்து பேஜ் டு பேஜ் வைட் அசோசியேஷன். இதை நம்ம கூப்பிட்றது அப்படின்னா ஆரிஜின் டெஸ்டினேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த இடத்துல. ஓகேங்களா? ஓகே, இந்த வரைக்கும். இப்போ லைப்ரரி. ஓகேங்களா? எல்லாமே லைப்ரரியில் இருக்கிறது. நீங்கள் என்ன ஒன்று புதுசாக நீங்கள் க்ரியேட் பண்ணாலும் மேக்ஸிமம் நீங்கள் லைப்ரரியில் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். சிம்பிளாக இருந்தாலும் சரி, டைட்டில் பிளாக்காக இருந்தாலும் சரி, கேபிளாக இருந்தாலும் சரி, மேனுஃபேக்சராக இருந்தாலும் சரி, எல்லாமே இது தான். இதில் ஒரு 7 டைப் இருக்குது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து சிம்பிள் கிளிக். இந்த சிம்பிள்னு சொல்லும் போது எல்லா சிம்பிளும் எடுத்துகிட்டு வந்துக்கும் ஒன்றா. பார்த்தீங்கன்னா எஸ்எல்டி சிம்பிள் இருக்கும், ஸ்கிமேட்டிக் சிம்பிள் இருக்கும். ஏன்னா இது லைப்ரரி ஓவராலாக எல்லாம் உள்ள அப்படியே தான் இருக்கும். இதில் நீங்கள் புது சிம்பிள் ஏதோ க்ரியேட் பண்ணுறீங்க. ஓகேவா? இதில் 2 டைப் இருக்குது. புது சிம்பிள் கிரியேட் பண்ணலாம், ஆனால் புது சிம்பிள் கிரியேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இந்த கிரிட்டு, ஸ்னாப்பு இதெல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பட் வந்து எலக்ட்ரிக்கல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிம்பிள்ஸ் எல்லாம் காமனாக இருக்கும். மேனுஃபேக்சர் பின்ஸ் தான் நமக்கு மாறும். ஸோ அப்படி இருக்குல்ல,
உங்களுக்கு ஏதாவது புது சிம்பிள்ஸ் இந்த மாதிரி இது எனக்கு இது ஒரு சிம்பிள் ரிலேட்டடாக இருக்கு, ஆனால் நேம் மட்டும் வேற, அதோட ஸ்பெக்கு மட்டும் வேற அப்படின்னா ஓகே சிம்பிள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதை காப்பி பண்ணி இதுக்குள்ளேயே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இது பக்கத்துலேயே பேஸ்ட் ஆயிரும். இந்த ரெண்டுக்கும் ஒரே கான்ஃபிகர் தான் இருக்கும். புது சிம்பிளுக்கு மட்டும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதை பேஸ்ட் பண்ணீங்க இல்லைங்களா, இதில் போயிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் இதில் போய் மாற்றிடுங்க. இது வந்து நான் என்ன வைக்கிறேன், டேப்னு போட்டுக்கிறேன். டிஸ்கிரிப்ஷன் டேப். ஓகேங்களா? எஸ். இதில் கிளாஸுங்கிறது என்னன்னா எதுக்குள்ளே நீங்கள் ஸ்டோர் பண்ணுறீங்க அந்த புது சிம்பிளை, எந்த மாதிரி கிளாசிஃபிகேஷன், மோட்டாரா இல்லை வந்து சர்க்யூட் பிரேக்கரா அப்படிங்கிறத அந்த கிளாஸ். சிம்பிள் டைப் அப்படிங்கிறது இந்த சிம்பிள் எங்கே யூஸ் பண்ணுவீங்க, மல்டிவயர் சிம்பிள்ஸில் யூஸ் பண்ணுவீங்களா, இல்லை லைன் டயக்ராம் யூஸ் பண்ணும்போது பண்ணுவீங்களா, பிளாக் பாக்ஸ் யூஸ் பண்ணும்போது பண்ணுவீங்களா, மல்டிவயர். இது அப்படியே இருந்துட்டு போகுது. மெட்ரிக் அப்படிங்கிறது லைப்ரரி ஐஇசியா ஆன்சியான்னு கேட்டிருக்கு பார்த்தீங்களா, இதுதான் பிரச்சனையே. ஐஇசி ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிடுவாங்க, ஐஇசியில் இது கிரியேட் பண்ணுவாங்க, பட் வந்து சேவ் பண்ணுறது ஆன்சியில் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் கூப்பிட்டு சிம்பிள் வரல அப்படிம்பாங்க. பட் இந்த மிஸ்டேக் குறைக்கிறதுக்கா இதில் ஜூம் ட்ராப் டவுன் பண்ணிட்டு போனீங்கன்னா கடைசியாக யூசர்னு இருக்கும். இந்த யூசர் எதுக்காகனா யூசர் கிரியேட் பண்ணுறது, ஆப்ஜெக்ட் கிரியேட்டட் பை தி யூசர். காமனாக இருக்கும். ஆன்சியில் போனாலும் இதை எடுத்துக்க முடியும், ஐஇசியில் ஃபார்மேட்டில் போனாலும் இந்த சிம்பிள் எடுத்துக்க முடியும். இதுதான் ஒரு டிஃப்ரென்ஸ். இதே ஐஇசி ஆன்சின்னு கொடுத்துருந்தீங்கன்னா அந்தந்த ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணும்போது மட்டும்தான் நம்ம எடுக்க முடியும், அந்த டெம்ப்ளேட்டில் ஐஇசி டெம்ப்ளேட்டில் ஒர்க் பண்ணும்போது. இப்போ யூசர்னு கொடுத்தா இது காமனாக யார் வேணாலும் எடுத்துக்கலாம். இதில் ஓகே. இப்போ டேப்பா நீங்கள் சின்ன உட்காந்துருக்கும் டேப் நீங்கள் எடுத்துருப்பாருங்க. ஓகேங்களா? இப்போ நீங்கள் சிம்பிளோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே கொடுத்துட்டீங்க. சிம்பிளுக்கு உள்ளே போய் ஏதோ எடிட் பண்ணணும். சிம்பிள் ஸ்ட்ரக்சர் எனக்கு மாறுது அப்படின்னா ரைட் கிளிக், சேம் நம்ம டைட்டில் பிளாக் போகிறோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான் ஓப்பன் கொடுத்தா எடிட்டபிள் மோடுக்கு வந்துடும். இதில் கனெக்ஷன் பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பானுங்க 0, 1 அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு ஏதோ அடிஷ்னலாக வேணும் கனெக்ஷன் பாயிண்ட் அப்படின்னா இங்கே இருக்கு பார்த்தீங்களா, இது கிளிக் பண்ணிங்கன்னா கனெக்ஷன் பாயிண்ட் நமக்கு கொண்டு வந்து இன்சர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எனக்கு அது வேணும், புதுசாக வேணும். இந்த இடத்துல நியூ சர்க்யூட் பாயிண்ட் தான் நம்ம இங்கே வைப்போம். ஓகேங்களா? 0, 1 நியூ சர்க்யூட் எவ்வளோ வேணும், 1 இருந்தால் போதும். அது எந்த மாதிரி சர்க்யூட் பிரேக்கர் சிம்பிள், அது வந்து பாசிங்கா இல்லை வந்து ஹைப்பர் பாசிங்கா அப்படிங்கிறது நம்ம இங்கே டிஃபைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பாசிங் கிரியேட் ஆயிடுச்சு சர்க்யூட் 2ங்கிறது. நம்ம இப்போ என்ன பண்ணோம்னா ரைட் கிளிக், இது இன்கமிங் அவுட்கோயிங்கிறது நம்ம கொடுத்துடணும். இன்கமிங்னா இன்கமிங் கொடுத்துட்டா அதை நம்ம கொண்டு வந்து வச்சுக்கலாம். பாயிண்ட் கிரியேட் ஆயிடும் நமக்கு எங்கே வைக்கிறோமோ. இப்போ இது ஓவர் இது பண்ணிட்டு இருந்துச்சுன்னா இதை ஆஃப் பண்ணி விட்டுருங்க. நம்ம கொண்டு வந்து இங்கே வச்சுக்கலாம். இந்த இடத்துல அது கரெக்டாக அந்த பாயிண்ட் வந்து நல்லா அந்த பாயிண்ட்ல வைக்கிறதா என்ன ஆகும்னா, நான் ஸ்கீம் கிரியேட் பண்ணும்போது நான் அந்த சிம்பிள் பிக் பண்ணி வச்சேன்னா அது ஒரு ஒயர் கனெக்ட் ஆகாது. அப்போ நான் ஒன்று பண்ணி தரேன் சார் உங்களுக்கு. இந்த இது இருக்குல்ல, ரெகுலராக வந்துட்டு இந்த இது இருக்குல்ல கர்சர், இதை நான் பெருசாக வச்சு தரேன் உங்களுக்கு. அது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அப்படி இருந்துச்சுன்னா மேலேருந்து எங்கே உங்களுக்கு எந்த ஈவனாக இருந்தாலும் உங்களுக்கு வச்சுக்க முடியும். இது இங்கே நான் வச்சுட்டேன். ஓகேங்களா? இந்த மாதிரி நான் பாயிண்ட் கிரியேட் பண்ணிட்டு இப்போ போயிட்டு ஸ்கிமேட்டிக் இன்சர்ட் சிம்பிள் நம்ம புதுசாக கிரியேட் பண்ணோம் இல்லைங்களா, அதர் சிம்பிளில் சர்க்யூட் பிரேக்கரில் தான் கிரியேட் பண்ணேன். filter, remove filter. இருக்கு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். உள்ள கொண்டாந்து எப்படி வேணுமோ நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேங்களா? சரிங்களா? இந்த அடிஷ்னல் பாயிண்ட் வந்துடுச்சு. அந்த பாயிண்ட் என்னங்கிறத நீங்கள் முன்னாடி டிஃபைன் பண்ணிடணும். அவ்வளோதான். இப்போ இந்த சிம்பிளோட ப்ராப்பர்ட்டிஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? சிம்பிளுக்கு நம்ம என்னென்ன கனெக்ஷன் பாயிண்ட்ஸ் நம்ம கொடுத்துருக்கோமோ அதெல்லாம் இங்கே வரும். இப்போ மேனுஃபேக்சருக்கு நம்ம கொடுப்போம்.
அந்த பாயிண்டோட இந்த பாயிண்ட் நம்ம வந்து அதை மேனுஃபேக்சர் அதுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணோம்னா இது ஃபுல்லாக ரெட்ல இருக்கிறதுல க்ரீன் ஆயிரும். ஏன்னா நமக்கு அசைன் ஆயிடுச்சு. ஓகேங்களா? சிம்பிள் நம்ம இப்படி தான் கிரியேட் பண்ணணும். அதுதான் ஈஸியான மெத்தட். அதுவே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிங்க சிம்பிள் கிரியேட் பண்ணுறதுக்கு. இருக்கிறதையே எடுத்து ரீப்ளேஸ் பண்ணிட்டு ப்ராப்பர்ட்டிஸையும் உள்ளே போய் கனெக்ஷன் பாயிண்ட் வேணும்னா புதுசு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? புது சிம்பிள் போட்டிங்கன்னா நிறைய ஸ்கேலிங் இஷ்யூ வரும். ஸோ அதை நம்ம பண்ண முடியாது. ஏன்னா ஸ்டாண்டர்ட்ஸ் பொறுத்து, டெம்ப்ளேட் ஸ்டாண்டர்ட்ஸ் பொறுத்து எல்லாம் மாறும். ஐஇசி ஆன்சின்ட்டு. ஸோ அப்படி வரும்போது எரர் அதிகமாக வரும். அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க, ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. எப்படி சிம்பிள் ஒரே மாதிரி தான் இருக்கும். மேனுஃபேக்சர் தான் நமக்கு மேட்ரு. பில் ஆஃப் மெட்டீரியல் எடுக்கும்போது அது மட்டும் நீங்கள் பார்த்து கொடுத்துருங்க, மேனுஃபேக்சர் மட்டும். இதில் லைப்ரரியில் புது சிம்பிள் கிரியேட் பண்ணுறது பார்த்தோம். 2D ஃபுட் பிரிண்ட் இது வந்து எங்கன்னா ஜிஎல் யூஸ் பண்ணுவீங்க இல்லைங்களா, அந்த மாதிரி சிம்பிள்ஸ் இருக்கும். புரியுதா? கனெக்டர்ஸு, ரிலேஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஏ டிராயிங்ஸில் ஜென்ரல் ஒரு அரேஞ்ச்மெண்ட்டாக நமக்கு பார்க்கும்போது நமக்கு ஒரு இதாக தெரிஞ்சால் நமக்கு போதும் அப்படிங்கிற இந்த இதில் யூஸ் பண்ணுற சிம்பிள்ஸ் இது எல்லாமே. ஓகேங்களா? இப்போது சிம்பிள் மேனேஜ்மெண்ட்டில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டட் டிராயிங் ஃபைல்ஸ்லாம் இருக்கும். இது என்னன்னா இப்போ வந்து இதில் வந்து சிம்பிள் இருக்குது, காப்பி பண்ணி வச்சுட்டீங்க. ஒரு ஹைப்போதெட்டிக்கலாக இருக்குது, அது சிம்பிள் இதுலேயும் இல்லை, நம்மளால கிரியேட் பண்ண முடியாது. அது எப்படி கொண்டு வருது? வெரி கேட் ஃபைல்ஸ், ஆட்டோ கேட் ஃபைல்ஸாக இருந்துச்சுன்னா சேவ் எஸ்ஸாக போட்டு டிஎக்ஸ்எஃப் டிடபிள்யூஜி ஃபார்மேட் இந்த 2 ஃபார்மேட்டில் வச்சுருந்தா அந்த ஃபைல் நம்ம உள்ள கொண்டு வந்துக்கலாம். டிடபிள்யூஜி 2D ஃபைல்ஸ், 2D ஃபார்மேட் ஃபைல்ஸ் அப்படி வச்சுருந்தீங்கன்னா உள்ளே நம்ம கொண்டு வந்துக்க முடியும். உள்ளே கொண்டு வந்து நீங்கள் இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் வச்சுக்கலாம். உள்ள வித்தியாசமாக இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் உள்ளே இம்போர்ட் பண்ணி கொண்டு வந்துக்கலாம். அதுக்கு தான் அந்த இம்போர்ட்டட் டிராயிங் ஃபைல்ஸ் மேலே இந்த அங்கேயே வருது பாருங்கள், டிடபிள்யூஜி ஆர் டிஎக்ஸ்எஃப். இப்போ ப்ராப்பர்ட்டிஸ், இப்போ கிளிக் பண்ணால் இது ப்ராப்பர்ட்டிஸ், ஒவ்வொரு சிம்பிளோட ப்ராப்பர்ட்டிஸ். ஓகேங்களா? மேலே அவ்வளோதான். இந்த இடத்துல இல்லை, இப்போ நான் வந்து இது கிரியேட் பண்ணியிருக்கேன் புது சிம்பிள். ஓகேங்களா? இது வந்து நான் இன்னொருத்தருக்கு கொடுக்குறேன், அடுத்த சிஸ்டமில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்குறேன். அப்போ எப்படி கொடுக்குறது? கிளிக் பண்ணி அண்ணன் இருக்குது அரிக்கும். ஆமாம், ஜஸ்ட் கிளிக் பண்ணால் போதும். இதோ எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வச்சுக்கலாம். உங்களுக்கு ஏதாவது சர்வர் இது வச்சுருப்பீங்க, நெட்ஒர்க் சர்வர் இல்லை ப்ராஜெக்ட் போட்டு எடுக்கிறதுக்கு வச்சுருப்பீங்க, அதுக்குள்ளே சேவ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அவங்க எடுத்து நீங்கள் அச்சீவ் கொடுக்கணும், அவங்க அன்அச்சீவ் கொடுக்கணும். அவ்வளோதான். அன்அச்சீவ் கொடுத்தா அதே ஆட்டோமேட்டிக்காக போய் சேவ் ஆயிரும் அதோட லைப்ரரியில். இது ஒரு ஆப்ஷன், இது யூஸ் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும் உங்களுக்கு பண்ணுறதுக்குலாம். ஃபுட் பிரிண்ட் அதே மாதிரி எல்லாத்துலேயுமே இம்போர்ட்டட் டிராயிங் ஃபைல்ஸ் இருக்கும். ஓகேங்களா? இந்த ஃபுட் பிரிண்ட் எப்படி கொண்டு வந்துருப்பாங்கன்னா 3D மாடல் இருக்குல்லங்க, 3D மாடலோட ஃப்ரண்ட் வியூவை டிராயிங்கில் வச்சுட்டு அப்படியே டிடபிள்யூஜியாக சேவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி வந்துடும். இதெல்லாம் தான் கொண்டு வந்து வச்சுருக்காங்க உள்ள. ஆமாம், அது அங்கேயே நீங்கள் கொடுத்துருவீங்க. டைமென்ஷன் கொடுத்தா அதில் இருக்கும். ஆமாம், சேம் இதில் தான் இருக்கும். இதுக்கு வந்து கன்வெர்ட் ஆகிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி, ஏன்னா 2 சால்வ் தானே. ஆனால் இதே வேறு கேட்டில் நீங்கள் போடும்போது அந்த இஷ்யூஸ் வரும். ஆட்டோ கேட் ஃபைல் உள்ள கொண்டாதால் அந்த இஷ்யூ வரும். சால்டோக்ஸ்லேருந்து பண்ணிங்கன்னா வராது. அந்த டிஃபரன்ஸ் இருக்கும். சால்டோக்ஸ் டிராயிங்க்கும் இதுக்கும் ரிலேட்டட் தான். நீங்கள் சால்டோக்ஸ் டிராயிங்லேருந்து கன்வெர்ட் பண்ணி இங்கே நீங்கள் 2Dயாக போட்டாலும் இதில் பிரச்சனை வராது. ஆனால் இதே ஆட்டோ கேட் ஃபைல் உள்ள கொண்டு வந்தீங்கன்னா அதுக்கு நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏன்னா அது வேறு மாறுதில்ல, இன்டர்ஃபேஸ் மாறுதில்ல, கிராஃபிக்ஸ் ஒவ்வொரு சாஃப்ட்வேர் இருக்கும். அந்த டிஃபரன்ஸ் இருக்குது. ஒன்றும் இல்லை சார், நீங்கள் பேனல் இருக்குல்ல, பேனல் 3D இருக்குல்ல, 3D அங்கே போட்டீங்க, அதை அப்படியே கன்வெர்ட் பண்ணி 2Dயாக கொண்டு வந்து இங்கே நீங்கள் ப்ராஜெக்ட் ஸ்கிமேட்டிக்கை போட்டு அந்த ப்ராஜெக்டோட அவுட்டர் லேயரை மட்டும் நீங்கள் கொண்டு வந்து வச்சுக்கலாம். அது இன்னும் சிம்பிளான ப்ராசஸ். ஓகேங்களா? இப்போது டைட்டில் பிளாக் மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு தெரியும். புதுசாக டைட்டில் பிளாக் ஏதாவது நம்ம கிரியேட் பண்ணுறோன்னா நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா? இதில் மேக்ரோ மேனேஜ்மெண்ட்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா? தெரியுங்களா மேக்ரோனா? ஒன்றும் இல்லை சார், நம்ம டிசைன் ரீயூஸ் பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுவோம் அந்த மேக்ரோங்கிற ஆப்ஷன். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல தான் ஆட் இன் ஆகும் அந்த மேக்ரோங்கிறது. இந்த வியூவில் போயிட்டு இதை கிளிக் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட் இன் ஆகிரும் இந்த இடத்துல. இதில் வந்து நம்ம ஒரு குரூப் மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இங்கே நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா வச்சுக்கோங்க, நியூ குரூப். இதில் வந்து நான் டேப், ஓகே, இப்போ டேப்புக்குன்னு ஒரு குரூப் கிரியேட் ஆகிடுச்சு. இந்த டிராயிங்கை நான் அடிக்கடி யூஸ் பண்ணிட்டு இருப்பேன் ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும். ஓகேவா? திரும்பி நான் காப்பி பேஸ்ட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க மாட்டேன். எனக்கு இதை ஒரு டிஃபால்ட்டாக சேவ் பண்ணி எனக்கு கொடுத்துட்டிங்கன்னா டூப்ளிகேட்டாக நான் அதை யூஸ் பண்ணிகிட்டே இருப்பேன் திரும்பி அப்படின்னா. இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா?
அப்படியே ஒரு கிளிக் அடிச்சு ட்ராக் பண்ணி கொண்டு வந்து வச்சிருங்க. வைக்கும் போது அது கேட்கும். ஓகேவா? இது வந்து நான் என்ன பண்றேன், டிராயிங் 1 ஓகேங்களா? ஒரு கஸ்டமைஸாக நான் சேவ் பண்றேன். கிளாஸ் வந்து எதுக்குள்ள நான் ஸ்டோர் பண்ணிட்டோம், இதுதான் கிளாஸ் சார். ஓகேங்களா? கிளாஸுங்கிறது இது எதுனா மேக்ரோக்குள்ள இருக்க கிளாஸ். இப்போ சிம்பிளுக்குள்ள போனால் மோட்டர் இதெல்லாம் வருது இல்லைங்க, அது மாதிரி இது மேக்ரோக்குள்ள இருக்குது. இதில் போய் நான் ஒரு மோட்டார் ஸ்டார்ட், இல்லை இல்லை சார், டேப்புங்கிறது இதோட நேமு, இதோட நேமு. டேப்புங்கிறது இங்கே, இது வந்து லொக்கேஷன். இப்போ நான் ஓகே கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு இப்படி வந்துடும். ஓகேவா? இப்போ இதை வந்து இன்னொரு பேஜ் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பேஜ் ஃப்ரீயாக இருக்குங்களா நமக்கு? இல்லை இல்லை, இந்த பேஜ் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதில் கொண்டு வந்து வைக்கலாம், ட்ராக் பண்ணி கொண்டு வந்து வைக்கலாம். இதில் 2 ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் ட்ராக் பண்ணி கொண்டு வந்து வச்சிங்கன்னா பழைய ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, அப்படியே வச்சுக்கலாம் அதே டீட்டெயிலோட. இல்லை எனக்கு புது மார்க்காக வேணும், எல்லாமே புதுசாக வேணும், எனக்கு இது வேறு ப்ராஜெக்ட் வேறு அப்படின்னா இது நீங்கள் இதெல்லாம் கொடுத்துக்கலாம். இதில் எக்ஸிஸ்டிங் மார்க்னா இதெல்லாம் ஓகே கொடுத்துக்கலாம். இல்லை கிரியேட் நியூ மார்க்னா நியூ, இதை மட்டும் நீங்கள் மாற்றி கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஃபினிஷ், அவ்வளோ. இதில் வந்து சேவ் ஆகிடும். K5 K6 அதில் ஆல்ரெடி 3 இருக்குல்லங்க, K4 அப்படியே ஆகிடுச்சு. அவ்வளோதான். இது ஒரு சிம்பிள் ப்ராசஸ் நமக்கு. மேக்ரோஸ் மேக்ஸிமம் இதை யூஸ் பண்ணுவாங்க சார். இப்போ நம்ம நம்பரிங் பண்ணோம் இல்லைங்களா சார், அப்படியா ஒயர் நம்பரிங் பண்ணோம் இல்லைங்களா? சப்போஸ் வந்து நீங்கள் ஏதோ சேஞ்ச் பண்ணுறீங்க, ஒரு ஒயர் வந்து டெலீட் பண்ணுறீங்க இந்த இடத்துல, ஓகேங்களா? டெலீட் பண்ணால் அது போகாது, அப்படியே தான் இருக்கும் அந்த டீட்டெயில். ஓகேங்களா? நம்ம என்ன பண்ணணும், ரீநம்பர் பண்ணிக்கணும். இந்த ரீநம்பர் கொடுத்துட்டு ரிமூவ் ஒயர் நம்பர், இந்த ரீநம்பர்லேயே ஃபில்டர் ஆப்ஷன் இருக்குது. ஃபுல் ப்ராஜெக்ட் கொடுத்துக்குவா, இல்லை கரண்ட் புக்குக்கு மட்டுமா, இல்லை கரண்ட் ஸ்கிமேட்டிக்ஸ்க்கு மட்டுமாங்கிறது இங்கேயே ஃபில்டர் அவுட் பண்ணிவிட்டு நீங்கள் கொடுத்துக்கலாம். ரிமூவ் ஒயர் நம்பர்ஸ் போயிட்டு டெலீட், இது ஃபுல்லாக டெலிட் ஆயிரும். திரும்பி நீங்கள்லாம் இப்போ எடிட் பண்ணுறதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு திரும்பி நீங்கள் நம்பரிங் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அவ்வளோதான். இந்த ப்ராசஸ் ஆப்ஷனில் தான் சார் நமக்கு யூஸ் பண்ணுறது மேக்ஸிமம் இந்த 3 டூலு, அதை விட்டு அந்த 2 இந்த 2 3D பண்ணுறவங்க மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து 2D கேபினெட் லேஅவுட்டுங்கிறது நமக்கு வந்து டிராயிங் பண்ணுறதுக்கான ஏரியா. இது வரைக்கும் ஓகேங்களா சார்? இந்த புதுசாக கிரியேட் பண்ணுறாங்க. இதில் இன்னும் 2 இருக்குது. இப்போது லைப்ரரியில் நம்ம இது வரைக்கும் பார்த்தோம் மேக்ரோ கிரியேட் பண்ணுறது போகலாம். கேபிள் ரெஃபரன்ஸ் போனீங்கன்னா இது இருக்கிறது எல்லாமே நமக்கு டிஃபால்ட் கேபிள். நம்ம சிம்பிள்ஸ் இருக்குல்லங்க, அந்த மாதிரி டிஃபால்ட் கேபிள். புதுசாக ஏதாவது கேபிள் ஜென்ரேட் பண்ணணும், இதில் எதில் வேணும், எதில் பண்ணுறீங்க, AWGன்னு வச்சுட்டு ரெஃபரன்ஸ் நம்பர், கேபிள். ஓகேங்களா? இப்போது அடிஷ்னல் டேட்டாஸ்லாம் கொடுத்துக்கோங்க, டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அது என்ன கேபிள், கேபிள். இதில் கேபிள் கோர்ஸ் இருக்குது, இதுதான் சார் கோர். நமக்கு எத்தனை கோர், 3 கோர் கேபிளா என்னங்கிறது இதில் கொடுப்போம். 3 கோரில் இது நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். டைப்பு ப்ரொடெக்ஷன் ஒயரா இல்லை ஷீல்டா, இது என்ன கேபிள் அப்படிங்கிறத நம்ம இங்கே செலக்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஷீல்ட் கேபிள் இதை மொத்தமாக செலக்ட் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு செலக்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா மொத்தமாக மாறிக்கும். ஓகேங்களா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆயிடுச்சு. ரெஃபரன்ஸ் நம்பர் 1 2 3, மேனுஃபேக்சர் லேப் கேபிள், இது ஃபேமிலி விட்டுட்டு அந்த இது கிளாஸ் வந்து AWGக்குள்ள, இது வந்து கான்ட்ராக்டர் தான், குரூப்பு 3 குரூப்பு, இது செக்ஷன். இது என்ன நீங்கள் மாற்றிக்கலாம் சைஸ். இதே போயிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் போட்டு இதெல்லாம் இருக்கும். டைப்பு, கண்ட்ரோலு, லென்த்து, டயமீட்ரு, கலரு, இதெல்லாமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா சார்? அதெல்லாமே இங்கே இருக்கு. ஓகே, இந்த மாதிரி நீங்கள் கேபிள் ஆட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா சார்? அடுத்து மேனுஃபேக்சர் பார்ட் மேனேஜ்மெண்ட். உங்களுக்கு தெரியும், நம்ம வந்து சிம்பிளை வச்சுட்டு அங்கே நம்ம கிரியேட் மேனுஃபேக்சர் கொடுப்போம். இது வந்து மேனுஃபேக்சருக்குள்ளேயே கிரியேட் பண்ணிக்கலாம். சர்க்யூட் பிரேக்கர், நியூ மேனுஃபேக்சர், அதே தான். டிஸ்கிரிப்ஷனு, ரெஃபரன்ஸ். ஓகேங்களா? சர்க்யூட் டைம்ஸ் நீங்கள் எவ்வளோ வேணுமோ கொடுத்துக்கலாம். அது மேனுஃபேக்சரில் எவ்வளோ பின் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் கொடுத்துக்க முடியும்.
இதுக்குள்ள ப்ராசஸ். இந்த கிளாசிஃபிகேஷன் மேனேஜ்மெண்ட், லைப்ரரி மேனேஜ்மெண்ட்லாம் ஒன்றும் இல்லை சார். இது நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இதுக்குள்ளே இருக்கு இல்லைங்க கிளாசிஃபிகேஷனு, இதுலேயே கீழே ஒன்று புதுசாக ஆட் ஆகிடும் உங்களுக்கு டேப்பு. அதை ஒன்று என்ன காமனாக வச்சுட்டிங்கன்னா புதுசாக கிரியேட் பண்ணுறதுல அதுக்கு போட்டு வச்சுக்கலாம். டேப்புக்கு இந்த கம்பெனிக்கான இது மட்டும் நம்ம வச்சுக்கலாம். அந்த மாதிரி பண்ணிக்க முடியும். இங்கே பாருங்க, இங்கேயே அன்அச்சீவ் ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க. லைக் நம்ம அச்சீவ் பண்ணி இப்போ பக்கத்து சிஸ்டமில் அச்சீவ் பண்ணி தந்தால் இங்கே நம்ம அன்அச்சீவ் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். இல்லை சார், இப்போ நம்ம ஏதோ புதுசாக சிம்பிள் கிரியேட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ சர்ச் இதில் ஆட்டோமேட்டிக் ரெஃப்ரெஷ் கொடுத்துட்டிங்கன்னா இங்கே ஒரு கிளிக் பண்ணாலே அது மாறி வைக்காதுங்க. இப்போ இந்த மேனுஃபேக்சரு நான் புதுசாக கிரியேட் பண்ணது ஓகேங்களா, அப்படி இருக்கையில் இதை கிளிக் பண்ணி அர்ச்சீவ் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அர்ச்சீவ் ஆயிரும். இதை வந்து நான் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா அவங்க ஓப்பன் பண்ணி அன்அர்ச்சீவ் கொடுத்தோம்னா உள்ள வந்துக்கும். அதே லைப்ரரிக்குள்ள வந்து வந்துக்கும், நம்ம எதுவுமே கொடுக்க தேவையில்லை. ஓகேங்களா, மேக்ரோ இந்த இது இருக்கும். இந்த இஆர்பி டேட்டா பேஸ் கனெக்ஷன் ஒன்றும் இல்லை, உங்களுக்கு அது போய் தேவைப்படாது. இது இஆர்பி டேட்டாங்கிறது ஒன்றும் இல்லை சார். இப்போ முன்னாடியே நீங்கள் வந்து கொடுத்து வச்சுருக்கணும் ஒரு டேட்டாவை. லைக் இந்த காம்பனண்ட்டுக்கு இதுதான் என் மேனுஃபேக்சரு, இதுதான் வந்து யூஸரு, இது வந்து காமன் தான், அடுத்தடுத்து நான் சிம்பிள் மட்டும் தான் மாற்றுவேன் அப்படிங்கிறதால இதில் முன்னாடியே கொடுத்து வச்சுருக்கணும். அது வந்து இல்லை இந்த பிடிஎம் இந்த மாதிரி பெரிய இதுதான் யூஸ் பண்ணுவாங்க. அந்த ரேஞ்ச் பவர் பிளான்ட் லெவலில் பண்ணுறாங்க இல்லைங்க சார், அவங்களாம் தான் இந்த இஆர்பி டேட்டா பேஸ். அது வந்து இது கிடையாது சார், இதுக்காக யூஸ் பண்ணல, வேற டிவிஷனுக்காக யூஸ் பண்றாங்க. இதுல ஒரு ஆடினா இருக்கு, பட் டிவிஷன் வெவ்வேறு. சிஆர்எம்ஏ வெவ்வேறு டிவிஷனுக்கு யூஸ் பண்றாங்கல்ல, அந்த மாதிரி. இப்போ டெர்மினல்ஸ் நம்ம பார்த்தோம் சார், உங்களுக்கு இதுலயே நீங்க பார்த்துக்க முடியும், நம்ம கொடுத்துக்கிற மாதிரி கொடுத்துக்கலாம். இப்போ கேபிள்ஸும் நீங்க இங்கே கொடுத்துக்கலாம். தென் வந்து ஹார்னஸ் ஓகேங்களா, 2D லெவல் ஹார்னஸ் மட்டும் நீங்க பண்ண முடியும். பட் வந்து 3D இருந்தால் தான் உங்களுக்கு அவுட்புட் நல்லா இருக்கும். 2D லெவல்னா நீங்கள் பண்ணிக்கலாம் சேம் இதே மாதிரியே. நீங்கள் உங்களுக்கு டெமோ பார்த்துருப்பீங்க சார் இந்த ப்ராடக்ட்டுக்கு. 2Dயில் இப்படி இதில் டீட்டெயிலாக கொடுத்துட்டு 3D போய் ரவுட்டிங் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக ரவுட் ஆகுது பார்த்தீங்களா, சேம் அதே தான் ஹார்னஸ். இங்கே 2Dக்கு ஸ்கிமேட்டிக் போட்டு அங்கே ஹார்னஸில் போயிட்டு கனெக்டர் வச்சு நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரவுட் ஆயிடும். அவ்வளோதான், அங்கே ஃப்ளாட் அண்ட் ரூட் எடுத்துடலாம், ஹார்னஸ் ஃப்ளாட் அண்ட் ரூட் அவ்வளோதான், அதே மாதிரி தான் இல்லையே. ஓகேங்களா, ஒன்றும் இல்லை, ஹார்னஸ்ன்னு போனீங்கன்னு வச்சுக்கோங்க எம்டியாக இருக்கும். எனக்கு இந்த ஒயர் வந்து நான் ஹார்னஸ் ஒயராக பண்ண போகிறேன், செலக்ட் ரைட் கிளிக், ஆட் ஆர் ரிமூவ் ஹார்னஸ் இருக்கும், கிளிக் பண்ணிட்டேன்னா ஆட் டு ஹார்னஸ்ன்னு இருக்கும். ஓகேங்களா, இந்த ஒயர் இங்கே எடுத்துக்கும், ஒயர் காம்பனன்ட் செலக்ட் பண்ணிங்கன்னா அது எடுத்துக்கும். கொடுத்துட்டு ஓகே கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, நியூ ஹார்னஸ் இல்லை எதுவுமே கொடுக்கல, ஹெட்ஃபோனுங்கிறதா ஹார்னஸ், கிளிக் பண்ணி ஓகே செலக்ட். ஓகே, நான் ஹார்னஸாக ஆட் பண்ணிட்டேன். எங்கே போய் பார்க்கட்டும், ப்ராஜெக்ட் ஹார்னஸ் ஹெட்ஃபோன் இருக்கு, நான் ஒயர் மட்டும் தான் ஆட் பண்ணேன். இந்த ஒயர் என்னென்ன ஒயர் நம்ம கொடுத்துருக்கோமோ அது எல்லாமே வந்துடும். கனெக்டரோட கூட அதான் ஸ்கிமேட்டிக்கில் எங்கே கொடுத்துருக்கீங்களோ அதோட வரும். இப்போ நான் கீழே கட்ட இது மோட்டர் கொடுத்தேன்னா மோட்டரோட வரும். M1ங்கிற காம்பனண்ட் H1க்குள்ளே வரும். H1ங்கிறத நான் கிரியேட் பண்ண போகிறேன் ஒரு கனெக்டர், லைக் லொக்கேஷன் L1 பண்ணுறோம்ல இதே மாதிரி H1ங்கிறது. அந்த H1ங்கிறது என்ன மென்ஷன் பண்ணுதுன்னா, இப்போ வந்து சேஸு ஒரு இவி வெஹிக்கிள் சேஸ் எடுத்திங்கன்னா ஃப்ரண்ட்டு ஒரு இதாக இருக்கும், பேக் ஒன்று டெய்லுக்கு ஒன்று இருக்கும். டெய்லில் யூஸ் பண்ணுற கனெக்டர் வேறு, ஃப்ரண்ட் டோமுக்கு யூஸ் பண்ணுற கனெக்டர் வேறு. ஃப்ரண்ட் டோமுக்குள்ள யூஸ் பண்ணுறது மட்டும் எனக்கு ரவுட் ஆகணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி கனெக்டர் கோட் கொடுத்துக்கலாம். அதுக்காக தான் அந்த H1ங்கிறது ஃப்ரண்ட் டோம், H2ங்கிறது டெய்லு. அந்த என்னன்னா 3D நீங்கள் கொடுக்கும்போது பாட்டு கொண்டு வந்து வைப்பீங்களா, 3D பாட்டு டிஃபால்ட்டே இப்படி தான் சார் இருக்கும், டிஃபால்ட்டே இப்படி தான் இருக்கும். ஆமாம், இதுதான் அங்கே ரூட்ஸ் தெரியும்ல சார் உங்களுக்கு, ரூட்ஸ் குரூப்பு, ரூட்ஸ் கம்பெனிஸ் ஹியர் அவங்க இவி வெஹிக்கிளுக்கு இதான் யூஸ் பண்ணுறாங்க, நம்மளே தான் யூஸ் பண்ணுறாங்க. அவங்க 2D இதுதான் 3D அது தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் 3D பண்ணால் மெக்கானிக்கல் வேணும், 3D ஆடினா தான் வரும் உங்களுக்கு. 2D தனிப்பேர் சாஃப்ட்வேரு, 3D பண்ணால் உங்களுக்கு மெக்கானிக்கல் வேணும். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு அந்த இதெல்லாம் இதாகும். அதான் இப்போ நீங்கள் 3D ஆடின் மாதிரி பண்ணிங்கன்னா இந்த ஒரு 2D 3D ஆடின் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகேங்களா சார், இது வரைக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேக்ஸிமம் நம்ம நார்மலாக பண்ணுறது கவர் பண்ணிட்டோம். இதில் வந்து ஃபைனல் அவுட்புட் லைப்ரரி தான். அதுதான் அந்த ரிப்போர்ட்ஸ் ஃபைனலாக நம்ம ரிப்போர்ட்ஸ் தான் பார்க்க முடியும். அவுட்புட் என்னன்னா, நீங்கள் வந்து இப்போ ஹார்னஸ் அப்ளை பண்ணிட்டீங்க, அப்போ நீங்கள் எதுக்கு பண்ணியிருக்கீங்க, ஹார்னஸ் எதுக்கு போகுது அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். ரிப்போர்ட்ஸ் போவீங்க, ரிப்போர்ட்ஸ் நீங்கள் எப்படி சார் இது வரைக்கும் எடுத்துட்டு இருக்கீங்க?
இதில் வரும் பில் ஆஃப் மெட்டீரியல்ஸ்னு வரும். அதை கொடுத்தா அது இது வந்திருக்கும். ரெஃபரன்ஸு, மார்க்கு, டிஸ்கிரிப்ஷனு, இது போக அடிஷ்னல் என்ன இருக்கும், குவான்டிட்டி. ஓகேவா, இதான் இருக்கும். இது நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. இதுலேயே வந்து நம்ம என்னென்ன வேணுமோ தனித்தனியாக எடுத்துக்கலாம். இங்கே ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும் மேலே லெஃப்ட்டில், கிளிக் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லாமே இருக்கும். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கேபிள் நம்ம யூஸ் பண்ணோம் இல்லைங்களா, கேபிளிங் ரிப்போர்ட். அடுத்து லிஸ்ட் ஆஃப் கேபிள்ஸ் யூஸ்ட் இன் ஹார்னஸ். நம்ம ஒயரிங் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒயரிங் லிஸ்ட் யூஸ் இன் ஹார்னஸ். அடுத்து லிஸ்ட் ஆஃப் டெர்மினல் ஸ்டாக்ஸ். நம்ம என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோமோ அதெல்லாம் எடுத்துக்கலாம் லிஸ்ட்டு தனித்தனியாக. இங்கே பாருங்க, லிஸ்ட் ஆஃப் ஆர்ஜின் டெஸ்டினேஷன் டேக்ஸ். நம்ம ஆர்ஜின் டெஸ்டினேஷன் யூஸ் பண்ணோம். இது வந்து பார்த்தீங்கன்னா சார், இப்போ வந்து உங்களுக்கு வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, பில் ஆஃப் மெட்டீரியல் சார்ட்டட் பை மேனுஃபேக்சர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு என்ன வேணும், மேனுஃபேக்சர் எவ்வளோ யூஸ் பண்ணிருக்கீங்க, பில் ஆஃப் மெட்டீரியல் மட்டும் இருந்தால் போதும். இங்கே எல்லாமே எடுத்துக்கலாம். மார்க்கோ வச்சு நீங்கள் எடுக்க முடியும். மார்க் வித் ஃபைல் நம்பர் வச்சு எடுக்க முடியும். மார்க்குங்கிறது ஒன்றும் இல்லை சார், மோட்டருக்கு M1ன்னு வருது இல்லை, அதுதான் மார்க்கு. டேக் ரெஃபரன்ஸ் பேர் புக் எடுத்துக்க முடியும். இப்போ இது வந்து இது வச்சு தான் எடுத்துருப்பாங்க, குரூப் மேனுஃபேக்சர் வச்சு எடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. அடுத்து லிஸ்ட் ஆஃப் ஒயர்ஸ். ஓகே, இப்போ நான் ஓகே கொடுத்தேன்னா எனக்கு அடிஷ்னலாக இந்த டீட்டெயில்ஸில் ஆட் ஆயிடுச்சு. ஓகேவா. இப்போ நான் போய் கேபிளிங் ரிப்போர்ட் பார்த்தேன்னா நான் கேபிள் யூஸ் பண்ணது. ஓகேங்களா சார். லிஸ்ட் ஆஃப் ஹார்னஸ் நான் அப்ளை பண்ண பார்த்தீங்களா, அந்த ஒயர்ஸு கலர் ரெட்டு, ஆரஞ்சு, ப்ளூங்கிறதுல அந்த கலரோட வந்துடும் உங்களுக்கு. லிஸ்ட் ஆஃப் டெர்மினல்ஸ், இந்த டெர்மினல்ஸ் யூஸ் பண்ணது X2, X11. லிஸ்ட் ஆஃப் ஒயர்ஸ், ஆரிஜின் டெஸ்டினேஷன். இதை நீங்கள் கிரியேட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க சார், பில் ஆஃப் PDF கிரியேட் பண்ணீங்கன்னா இங்கே கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒயர் போகும். ஸோ அந்த ஆப்ஷன் இருக்கு. இங்கே இருக்கு லிஸ்ட் ஆஃப் ஒயர்ஸ். இது பில் ஆஃப் மெட்டீரியல், இது மேனுஃபேக்சர் உங்களுக்கு தெரியும். இதில் ஏதாவது நீங்கள் மாற்றணும், ஃபில்டர் அவுட் பண்ணணும்னா சேமாக நம்ம பண்ணோம் இல்லைங்களா அப்ளையா அந்த டிராயிங் லிஸ்ட்டுக்கு, அதே மாதிரியே இது கிளிக் பண்ணிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் போனீங்கன்னு வச்சுக்கோங்க. இதில் ஒரு 4 தான் இருக்குது. எனக்கு அடிஷ்னலாக வேணும்னா கிளிக் பண்ணிவிட்டு மேனுஃபேக்சர் நேமும் காம்பனன்ட் மார்க் இந்த 2 இதில் ஆட் ஆயிரும். ஓகேங்களா சார். அப்ளை, க்ளோஸ். தெரியுதுங்களா, மேனுஃபேக்சர், லியரிசோமர், ஸ்னைடர், சீமென்ஸ் இதெல்லாம் வந்துடும். இப்போ இதுவே நீங்கள் வந்து இங்கே கொண்டு வரணும். இதில் ப்ராஜெக்டில் நான் கொண்டு வரணும் இந்த பில் ஆஃப் மெட்டீரியலை. ஒரே ப்ராஜெக்டாக நான் கொடுக்கும்போதே பில் ஆஃப் மெட்டீரியல் பார்த்துக்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது ஜென்ரேட் டிராயிங் நீங்கள் சும்மா கொடுத்தாலுமே அதே கேட்கும், எது மட்டும் எனக்கு ஜென்ரேட் பண்ணணுன்ட்டு. எனக்கு நீ இந்த பில் ஆஃப் மெட்டீரியல் இருக்கிறத மட்டும் நீ பண்ணி கொடுத்துடணும். ஓகே, அந்த ஒன்று மட்டும் நமக்கு ஜென்ரேட் ஆகும். எல்லாமே பண்ணால் நிறைய பேஜ் வந்துடும். இது நமக்கு இருக்கு ஹோல், இது வந்துட்டு நமக்கு வந்துருச்சு. ஓகேங்களா. இது தேவையில்லாத ஸ்பேஸு, திரும்பி அதை பண்ணணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், அங்கே உள்ளெல்லாம் போய் மாற்ற தேவையில்லை, இதை பற்றி மாற்றிக்கலாம். இங்கே ரைட் கிளிக் பண்ணி எடிட் ரிப்போர்ட் கான்ஃபிகரேஷன் போனீங்கன்னா இந்த இடத்துல 250 இருக்குங்களா, இது ஒரு 100 இருந்தால் போதும். இப்போ இதை போய் அப்டேட் கொடுத்தா போதும். ஓகேங்களா. டெவலப்மெண்ட்டில் இங்கே எடுத்துக்கலாம். லியரிசாமரில் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கீங்க, ஸ்னைடரில் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கீங்க, சீமென்ஸில் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கீங்க, தனித்தனியாக எடுத்துக்கலாம். இதை வந்து எதை வச்சு வருது தெரியுங்களா, இந்த லியரிசாமர் ஸ்னைடர் இருக்குன்னு மேனுஃபேக்சர் வச்சு வருது. இது இன்னொன்று இருக்குது, எடிட் ரிப்போர்ட் போயிட்டு ஸ்டார்ட் அண்ட் பிரேக் இருக்குது. ஓகேங்களா. இதில் பாம் மேனுஃபேக்சர் கொடுத்தனால தான் உங்களுக்கு மேனுஃபேக்சர் பேஸ் பண்ணி வருது. இதுலேயே ரெஃபரன்ஸை கொடுத்தாலும் ரெஃபரன்ஸ் கொடுக்கலாம், ஆர்டர் நம்பர் கொடுத்தாலும் கொடுக்கலாம். இது போக இங்கே இருக்க எல்லாமே கொடுக்கலாம். காம்பனன்ட் மார்க் எது வேணுமோ நம்மளுக்கு கொடுக்கலாம். இதை பண்ணிட்டு இது ஓகே கொடுத்தீங்கன்னா இதுக்கேற்ற மாதிரி அப்ளை ஆகிருக்கு ஃபார்முலா. அப்போ நமக்கு அங்கேங்க மேனுஃபேக்சர் பேஸ் பண்ணி வந்துச்சுங்களா, அது இல்லாமல் ரெஃபரன்ஸ் பேஸ் பண்ணி வந்துடும் நமக்கு. இல்லை லொக்கேஷன் பேஸ் பண்ணி வரணும்னாலும் நீங்கள் கொடுக்க முடியும். அதை நான் சொல்கிறேன், டெர்மினல் கான்ஃபிகர் பண்ணுறதுல அப்படின்னு சொல்கிறேன், ரிப்போர்ட் கான்ஃபிகர்லாம். ஓகேங்களா. இந்த மாதிரி வந்து ஒரு டிராயிங். ஓகேங்களா. இது வரைக்கும் நீங்கள் ப்ராஜெக்ட்ஸ் இப்படி தான் சார் பண்ணணும். ஸ்டார்டிங்னு ஒன்று எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இதெல்லாமே நான் ஸ்ட்ரெயிட்டாக க்ளோஸ் பண்ணணும்னாலும் இப்படி ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு க்ளோஸ் அப்படியே செலக்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். இங்கே க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஐ மீன் ஒரு பேஜாக க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு வந்து நேம் கொடுக்கணும்னா நேம் கொடுத்துக்கலாம். டிராயிங் லிஸ்ட்டில் அப்டேட் ஆகிருக்குது. சரிங்களா. 5 பேஜ் தான் இருக்குது. இதெல்லாமே கடைசியாக பார்த்துக்கணும்.
ஃபைனல் ஓவர்வியூ இது 12 பார்த்தீங்கன்னா 10 பேஜ் வந்துருச்சு. ஓகேங்களா, வந்து டேட் இன்னைக்கு டேட் இருக்கும். இதே வந்து நாளைக்கு 2 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா இதே டேட் தான் இருக்கும். இது நீங்கள் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் மாற்றிக்கலாம். அதான் ஃப்ரெண்டு ஆமாம் சார், மாற்றிக்கலாம். நீங்க என்ன டிஃப்ரெண்ட் டேட்ல நம்ம இந்த காலம் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஒரே டேட்டா எல்லாத்துலயும் ஜெனரேட் ஆகுதுல்ல. இப்போ உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டேட் வேணும்னு சொல்கிறீங்களா? அது எதனால ஜெனரேட் ஆகுது? நம்ம என்னைக்கு அதை கிளிக் பண்றோமோ அந்த டேட். ஆமாம் சார். இப்போ நீங்கள் ஒயரிங் லைன் டயக்ராம் யூஸ் பண்ணுறீங்க இதே ப்ராஜெக்ட்டுக்கு, அப்போ அது இன்னைக்கு தானே பண்ணுறீங்க. இது கிரியேட் பண்ணுறதுல இன்னைக்கு தானே. ஸோ அதனால அதில் எல்லா டேட் இருக்குது. நாளைக்கு அதான் வரும். இப்போ நீங்கள் மாற்றுறீங்க அப்படின்னா நீங்கள் மாற்றிக்கலாம். அப்படியே ரைட் கிளிக் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. இது ரிவிஷன்ஸ் இருக்கும். ரிவிஷன்ஸில் போயிட்டு பார்த்துக்கலாம். வேலிடேட் மாற்றிக்கலாம். டேட்டெல்லாம் மாற்றிக்க முடியும். அதான் ரிவிஷன். ஒன்று இருக்கிறத மாற்றுறது தான் நம்ம ரிவிஷன். போயிட்டு ஒரு வாட்டி அப்டேட் பண்ணணும். மேனுவலாக பண்ணணும். ஆட்டோ அப்டேட் ஓவர் ரைட் ஆகும். என்னன்னா ஒவ்வொரு வாட்டி அவங்க மாற்றும்போது இந்த ரைட் இருக்கும். இது வந்து அவங்களோட ரெஃபரன்ஸ் தான். அதை மாற்றிட்டு இருக்கு. ஓகே, இது வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சார். ஓகேங்களா, இதில் தான் தெரியுங்களா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து இம்போர்ட்டட் டிராயிங் ஃபைல் சார். அதான் அந்த ஆட்டோகேட் ஃபைல் ஒரு ஃபோல்டராக போட்டு நீங்கள் வெளியே சேவ் பண்ணிக்கணும். ஆட்டோகேட் ஃபைல் DXF DWG ஃபார்மேட்லேயே உள்ளே போட்டு ஃபோல்டராக சேவ் பண்ணிக்கணும். இங்கே வந்து இந்த ஃபோல்டர் செலக்ட் பண்ணி விட்டுருங்க. ஓகேங்களா, ஃபோல்டர் செலக்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோகேட் ஃபைல் ஃபோல்டர் வந்துடும். தென் இதில் நீங்கள் இல்லை ஆட்டோகேட் எலக்ட்ரிக்கல் இம்போர்ட் இதை செலக்ட் பண்ணிக்கணும். இது வந்து டாக்குமெண்ட் விடுங்கிறது செலக்ட் ஆகிடும். இங்கே இருக்கு இல்லைங்களா, இந்த ப்ராஜெக்டில் தான் கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உள்ள உங்களுக்கு இம்போர்ட் ஆகிடும் 2D. ஆனால் ஒன்று என்னென்னா எதுங்க இல்லை இங்கே தான் ஆகும். இந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ளே தான் ஆகும். நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா எடுக்கலாம். இங்கே செலக்ட் பண்ணுறீங்க இல்லைங்களா, இதுக்குள்ளே நம்ம போய் எடுத்துக்கலாம். டிராயிங்கை வந்து ஒரு ஃபோல்டருக்குள்ள போட்டு போட்டுருணும். நான் இப்போ கிளிக் பண்ணும்போது அந்த ஃபோல்டர் மட்டும் கிளிக் பண்ணுவேன். உள்ளே இருக்க டிராயிங் அதுவும் எடுத்துக்கலாம். இந்த செலக்ட் ஃபோல்டர் மட்டும் தான் கேட்கும் அந்த இடத்துல. ஓகேங்களா, இது நம்ம நீங்கள் ஏதாவது ஃபைல் எடுத்து வைங்க. நான் நாளைக்கு ஒரு ஃபைல் உள்ளே இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஆனால் என்னன்னா உள்ளே இம்போர்ட் பண்ணும்போது உங்களுக்கு லைனாக மட்டும்தான் கன்சிடர் அந்த இன்டர்ஃபேஸ் வராது. ஃப்ரம் டு சிம்பிள்னா ஆட்டோகேட்டில் சிம்பிளாக இருக்கும். எல்லாத்தையும் வரும்போது அது உங்களுக்கு லைன் தான். அந்த லைனை எக்ஸ்ப்ளோர் பண்ணோம்னா அதுவும் எக்ஸ்ப்ளோர் மோடில் இருக்காது. அது பிளாக்ல இருக்கும். என்ன பண்ணாலும் நமக்கு எடிட் ஆகாது. அதை ஃபுல்லாக கொடுத்து மாடிஃபைல எக்ஸ்ப்ளோர் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த எக்ஸ்ப்ளோரை நம்ம கொடுத்தா மட்டுமே தான் அது நம்ம எடிட்டபிள் மோட்ஸ் மாட்டோம். அதில் கலரு டைமென்ஷன் இதெல்லாம் மாற்றி சைஸ் ஆகுது. இந்த டிசைன் ரூல்ஸ்னு ஒன்று இருக்குது. சப்போஸ் ஏதாவது நீங்கள் வந்து எரர் பண்ணிட்டீங்க, ஏதோ கனெக்ட் பண்ணாமல் இருக்கீங்க பாயிண்ட்ஸு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் உங்களுக்கு இந்த இடத்துல நீங்கள் பார்த்துக்க முடியும். ஓகேங்களா, பேசிக்கலாக நீங்கள் இவ்வளோ யூஸ் பண்ண போகிறீங்க, அதில் எதுவும் பண்ண மாட்டீங்க. இப்போ இந்த லொக்கேஷன் அப்படிங்கிறது இதுதான். கிளிக் பண்ணுறீங்க, பேனல் ஒன்று எடுத்துக்கிறீங்க. ஓகேவா, இப்போ வந்து நான் இந்த லொக்கேஷன் எப்படி செலக்ட் பண்ணுறது? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புக்ல எத்தனை லொகேஷன் அடுத்து எல்லாம் பார்த்துட்டோம் ஒரு பேசிக்கில். இப்போ பிஎல்சி இருக்குது. ஓகேங்களா,
வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஎல்சின்னு கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, டேரெக்டாக இந்த டேபுக்குள்ள வரும். ஓகேங்களா? டேப்ல என்ன பண்ணணும்னா மேனுஃபேக்சர் பார்ட் ஆட் பண்ணணும். பிஎல்சிக்கு ஒரு மேனுஃபேக்சர் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. நான் அதை கிளிக் பண்ணுறேன். இதெல்லாம் அதோட பின்ஸ். ஓகேங்களா? செலக்ட். இந்த இடத்துல வந்துருச்சு பிஎல்சி. இந்த கிளிக் பண்ணால் கீழே அந்த இதெல்லாம் நமக்கு வரும், பின்னோட இதெல்லாம் வரும். இது எல்லாமே ஒவ்வொரு பின்னு. ஓகேங்களா? 0 1 2 3 4 அப்படிங்கிறது எல்லாமே ஒவ்வொரு பின்னு. ஓகேவா? இதில் ஏதாவது எடிட் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கேயே நீங்கள் பண்ணிக்கலாம். இது வந்து அசைன் பண்ணணும். நம்ம அசைன் ஏன் பிஎல்சி இன்புட் அவுட்புட் அப்படின்ட்டு. ஓகேவா? நான் இப்போ என்ன பண்ணுறேன், ஒன்று தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் வந்து எத்தனை இன்புட்டுன்னு நீங்கள் பார்த்துக்கணும். ஒரு 0 1 2லேருந்து ஒரு 5 4 வரைக்கும் இன்புட்டா. அப்போ வந்து இது வந்து 1 2 3 4 0. இது ரைட் கிளிக் பண்ணிட்டு அசைனும் பண்ணலாம், ஆடும் பண்ணலாம். ஓகேவா? அசைன் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல ஏதாவது நமக்கு இருக்கணும் அப்படின்றது அசைன் ஆகும். இல்லை ஆட் பார்த்தீங்கன்னா தெரியுதா, 1 2 3 4 5 6 ஆட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி தான் நம்ம பண்ணிக்கணும். ஓகேங்களா? இதில் இருந்து இந்த 1 2 3 இதெல்லாம் நீங்கள் கொடுத்துட்டு ஜென்ரேட் டிராயிங் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இதில் நியூ ஃபோல்டராக போட்டுக்கலாம். பிஎல்சி அப்படிங்கிறது நியூ ஃபோல்டராக தனியாக வச்சுக்கலாம், பிஎல்சி டிராயிங் மட்டும். இது வந்து நான் எடுக்கிறது ஆட்டோமேட் பிஎல்சி. ஓகேங்களா? ஒரு மேனுஃபேக்சர் பேஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அதுவே கிரியேட் ஆகிட்டு வந்துடும். ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டு ஓகே கொடுத்தோன்னா கிரியேட் ஆகிடும். இந்த மாதிரி கிரியேட் ஆகும். நாங்கள் கொடுத்தோம் பார்த்தீங்களா 1 2 3 4, அதுக்கு ஏற்ற மாதிரி சர்க்யூட் அதுவே அசைன் பண்ணிக்கும். இதில் ஏதாவது நீங்கள் மாற்றினீங்கன்னா இங்கே போயிட்டு ரீப்ளேஸ் இது பண்ணிக்கலாம் சிம்பிள்ஸில். ஆமாம் சார், இது டிஃபால்ட் ஆட்டோமேட்டிக் பிஎல்சி. இது நம்ம வந்து 2 டைப் இருக்குது சார். நீங்கள் ஸ்கிமேட்டிக் இருக்கு இல்லைங்க, நம்ம சிம்பிள்ஸு, அதுக்குள்ள வந்து ஒரு 4 பின்னு 6 பின் இருக்கிற பிஎல்சி இருக்கும். ஒரு அதிகபட்சம் ஒரு 12 பின் 8 பின்னு இருக்குது பிஎல்சி. அது சும்மா எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கு ஒரு மேனுஃபேக்சர் நீங்கள் கொடுத்துற மாதிரி இருக்கும். இது வந்து மேனுஃபேக்சரை வச்சு ஆட்டோமேட்டடாக ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இது ஆட்டோமேட்டட் பிஎல்சி நமக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற அந்த பின்ஸ் எல்லாமே நமக்கு ஆட்டோமேட்டடாக வருது. இது வந்து ஒவ்வொன்றும் நம்ம அசைன் பண்ணி விடுறது. இந்த 1 2 3 4ன்ட்டு இப்போ இங்கே கிரியேட் ஆகுது இல்லைங்களா, இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா இதுலேருந்து ஒயர் ஜென்ரேட் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம். எங்கேங்க சார்? ஆமாங்க சார், பட்டன் சார். இது நம்ம அங்கே அசைன் பண்ணியிருக்கிறது சார் நம்ம இதில். இப்போ திரும்பி அந்த பிஎல்சிக்கே போனீங்கன்னு வச்சுக்கோங்க, N1 இந்த இடத்துல நம்ம கொடுத்துருக்கிறது தான். இந்த 1 2 3 4 5ங்கிறத நம்ம கொடுத்தோம் இந்த இடத்துல அசைன் பண்ணி. ஓகேங்களா? இது அசோசியேட் ஆயிருக்கு, இந்த 0 9 1ஓட நமக்கு அசோசியேட் ஆயிருக்கு. இப்போ இதுல வந்து இன்னொன்று நம்ம பண்ண முடியும். இன்புட் அவுட்புட்ங்கிறது நம்ம கொடுத்து இந்த இடத்துலயே நம்ம கொடுத்துட்டு இன்னொன்று நம்ம பண்ண முடியும். பிஎல்சியில் 2 டைப் இருக்கு. ஒன்று வந்து ஆட்டோமேட்டட் இருக்கு, இன்னொன்று வந்து நம்மளாவே இன்புட் அவுட்புட் கொடுத்து மேக்ரோவோட அசோசியேட் பண்ணி நம்ம கொண்டு வர மாதிரி இருக்கு. அது நான் நாளைக்கு எடுக்கிறேன். ஏன்னா அது உங்களுக்கு அது வந்து கொஞ்சம் கஷ்டம். இது ஈஸி, ஆட்டோமேட்டடாக கொண்டு வரது ஈஸி. இது எப்படின்னா உங்களுக்கு பின் வந்து டேரெக்டாக உங்களுக்கு இதில் மேனுஃபேக்சரில் இருக்கும் எவ்வளோ பின்னு, அது ஜென்ரேட் ஆகிட்டு வந்துக்கும். அதுலேருந்து நீங்கள் சர்க்யூட் மட்டும் கொண்டு போன வேலை முடிஞ்சு. இந்த மாதிரி கிரியேட் ஆயிரும் பின்லேருந்து. இதில் நீங்கள் ஒயர் மட்டும் ட்ரா பண்ணி கொண்டு வந்துக்கலாம். சிம்பிள் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ கொண்டு வந்துக்கலாம். இதுவும் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். பேஜ் பிரேக் ஆஃப்டரும் எவ்வளோ பேஜில் எவ்வளோ வேணும் அப்படிங்கிறது நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இதில் தெரியும். பொசிஷனும் மாற்றிக்கலாம் நமக்கு. இல்லை N1 ஸ்னைரல் ட்ரிக் இந்த இது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் வச்சுக்கோங்களேன். சப்போஸ் நமக்கு ஓவர் ரைடாக கிரியேட் ஆனாலும் நம்ம டெலிட் பண்ணிக்கலாம். இப்போ இருக்குல்ல சார், இப்போ நான் பிஎல்சி ஆட் பண்ண இல்லைங்களா, கிளிக் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி பேஜ் பிரேக் ஆஃப்டர். இப்போ இதில் எத்தனை பின்னு தெரியும், இது கிளிக் பண்ணால் தான் தெரியும் நமக்கு. இதில் வந்து ஸ்க்ரோல் பண்ணுறதா 0 1 2 3ன்னு வருதா. இப்போ அந்த 8 பின்னோட ஓகே, இதோட எனக்கு ஒரு பேஜ் பிரேக் வேணும். ஆட் பேஜ் பிரேக் ஆஃப்டர் இதை நம்ம கொடுத்துடணும். ஆமாம், இங்கே நம்ம கொடுத்தா தான் நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு அங்கே பேஜ் கட் ஆகும். ஆனால் அப்படியே தரல, ஆனால் அதுவே கட் ஆகிக்கும். அது ரொம்ப இல்லாமல் கட் ஆகிக்கும். நம்ம எவ்வளோ பின் மட்டும் வேணுமோ நம்ம கொடுத்துக்கலாம். இன்புட் பின்ஸ்லாம் ஒரு சைடு, அவுட்புட் பின்ஸ்லாம் ஒரு சைடு நம்ம கொடுத்துக்கலாம். ஆமாம் ஆமாம் சார், அதுவும் வந்து டெம்ப்ளேட்டு, அது டெம்ப்ளேட்டுக்கு ஏற்ற மாதிரி அதுவும் கண்ட்ரோல் ஆகிக்கும். ஓகே,
ம். ஓகேங்களா? ஓகே. இதில இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. இதில ஒரு PLC. இன்சர்ட் PLC. Do you want to create a new PLC இல்ல எக்ஸிஸ்டிங் PLCன்னு கேட்கும். இங்க பார்த்தீங்களா? டேரக்ட்டா இங்க தான் வரும். ஓகேங்களா? இதில நீங்க மாத்துறதுனா மாத்திக்கலாம். ப்ராப்பர்ட்டீஸ் போனா வேற மேனுஃபேக்சர் பார்ட்லயும் மாத்திக்கலாம். ஓகேங்களா? ஓகே. PLC. இதுதான் சார் சொல்லணும்னு இருந்தேன். இந்த ஃபார்ம். இந்த ஃபங்க்ஷன் லொகேஷன் இருக்குல்ல சார். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த சிம்பிள்ஸ் எல்லாம் உள்ள கொண்டு வரும்போது நம்ம சிம்பிள் ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு இந்த லொகேஷனுக்குள்ள நம்ம சேவ் பண்ணிட்டு இருந்தோம். ஓகேங்களா? இதே ஃபங்க்ஷன் லொகேஷன் அவுட்லைன் இருக்கும். லொகேஷன் அவுட்லைனை கிளிக் பண்ணிட்டு இது ஒரு அவுட்லைன் மாதிரி வரும் சார். ஓகேங்களா? இந்த மோட்டர் மட்டும் எனக்கு வேற லொகேஷன். ஓகேவா? அப்போ என்ன பண்ணலாம், ஒரு லொகேஷனை சேவ் பண்ணி பேனலுக்குள்ள வரணும் மோட்டர். ஓகேங்களா? சேஞ்ச் காம்பனன்ட் லொகேஷன் L2 பேனலுக்குள்ள வரணும். இதை நீங்க டிராயிங்லேயே காட்டிட்டா மேனுஃபேக்சரிங் ஆளுகளுக்கு ஈஸி. இது வந்து இதுக்குள்ள வர போற காம்பனன்ட் அப்படின்ட்டு. L2 பேனல்னா பேனலுக்குள்ள மட்டும்தான் இது வரும் அப்படின்ட்டு. பேனலுக்குள்ள மட்டும் வராது. பட் வந்து நம்ம ரெஃபரன்ஸுக்கு போடுறோம். இதுக்குள்ள வர காம்பனன்ட் போல, யூஸ் பண்ற காம்பனன்ட் போல. லைக் இதுல மேக்ஸிமம் அந்த சர்க்யூட் பிரேக்கர்லாம் தான் பேனலுக்குள்ள இருக்கும். இப்போ இது மாத்துறதால இந்த அவுட்புட் ரிப்போர்ட் ஜெனரேட் பண்ணோம்னா அது வந்து ஃபில்டர் போட்டு எடுத்துக்கலாம். லொகேஷன் பேஸ்ட் ஆன் லொகேஷன் ஃபில்டர் போட்டு எடுத்துக்க முடியும் நம்ம. இப்போ இங்க போய் லைப்ரரி ப்ராசஸ் ரிப்போர்ட்ஸ் இதுல இருக்கும். லொகேஷனுக்கு தனியா இருக்கும். இதுல வந்து 2 லொகேஷன் மட்டும் காட்டு சார் இதுல. ஓகேங்களா? லொகேஷன் L1 L2ன்னு 2 லொகேஷன் மட்டும் காட்டும். உங்களுக்கு ஓவராலா பார்க்கணும்னா நீங்க இந்த லொகேஷன் தான் போகணும். ஸோ இதெல்லாம் ரிப்போர்ட்ஸ்ல நம்ம ஃபில்டர் கொடுக்குறோம் இல்லைங்களா சார், ஷார்ட் அண்ட் பிரேக்கு. இது நமக்கு மேனுஃபேக்சர் வச்சு பண்ணோம்ல சார். ஸோ அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறோம்னா இது செலக்ட் பண்ணி இதுங்களை மேனுஃபேக்சர் கிளிக் பண்ணுவாங்களா, இதுக்கு பதிலாக நம்ம வந்து என்ன பண்ணணும்னா லொக்கேஷனுங்கிறது நம்ம டிக் பண்ணி விடணும். ஸோ லொக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி பில் ஆஃப் மெட்டீரியல் வந்துடும் நமக்கு. இங்கே இருக்கு பாருங்க, கிளிக் பண்ணிட்டு இந்த பக்கம் ஆட் பண்ணிட்டு இது டிக் பண்ணி விடணும் லொக்கேஷன் ஐடி. இப்போ நம்ம வந்து இந்த லொக்கேஷன் ஐடி வச்சு அப்ளை கொடுத்தா இது எப்படி வந்து பார்க்கலாம். அப்போ இப்போ அவுட்புட் எப்படி வரும். ஒரு எடிட் ரிப்போர்ட் இந்த ஆஃப் இந்த 8363 இந்த லொக்கேஷன் தேர்ட் பேஜ் அப்படிங்கிற அந்த லொக்கேஷனு
அந்த இடத்துல தான் சார் நம்ம எடிட் பண்ணணும் கொண்டு வந்து. ஓகேங்களா? ஓகேங்களா சார்? இது வரைக்கும் பேசிக்ஸ் எல்லாமே அவ்வளோதான் சார் உங்களுக்கு மேக்ஸிமம். ஓகேங்களா? இதில் வந்து அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா எல்லாமே கான்ஃபிகர் பண்ணுறது தான். கான்ஃபிகர் ப்ராஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கான்ஃபிகர் கஸ்டமைஸ் பண்ணுறது தான். ஓகேங்களா? நம்ம அது மட்டும் பார்த்துடலாம். அது என்ன இருக்குது அப்படின்னு. சொல்லுங்கள். ப்ராசஸில் ட்ராவிங்களா? இப்போ பிஎன்சி போட்டோம் அது வந்து எங்கேயும் சார் ப்ராஜெக்ட் அந்த டூல் எதுங்க சார்? டூல்ஸ் இங்கேங்களா? இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க சார். இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். மேலே இந்த இதில் டூல்ஸ் இல்லை சார், இன்டர்ஃபேஸ் கான்ஃபிகரேஷனில் இது பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்க்ரீன் சைஸ். வேறு எதுவும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிடாதீங்க. இது வந்து ஆனால் இது சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ராஜெக்ட் க்ளோஸில் இருக்கும். இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டில் நீங்கள் பிடிஎஃபாகவே எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம் சார். பிடிஎஃபாகவே எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். டிடபிள்யூஜி ஃபைலாகவும் எடுத்துக்கலாம். எக்ஸலாகவும் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்க முடியும். இல்லை ட்ராயிங் ஃபைல் மாதிரி ஆட்டோ கேட் ஃபைல் பண்ணுறீங்க அது மாதிரி தான். இல்லை அது தனித்தனியாக வருமா, பேஜஸ் வருமா, இல்லை ஒரே பிடிஎஃப் மாதிரி ஒன்றா பண்ணிக்கலாம்? எப்படி வருவாங்க? ஒரு ஃபைலாக இருக்குமா, இல்லை மல்டிபிள் ஃபைலாக இருக்கும்? மல்டிபிள் ஃபைலாக சார் வரும். இந்த பிடிஎஃப் மாதிரி இந்த பார்த்தீங்கன்னா இதில் செலக்ட் பண்ணிக்கலாம். நமக்கு எப்படி வேணுமோ ஆல்னா ஆல், செலெக்ஷனாக செலெக்ஷன். ஒரு பேஜ் மட்டும் நமக்கு வேணாலும் செலக்ட் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். ஆல் பண்ணிக்கலாம். கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஃபோல்டர் பார்த்து ஒன்று கொடுத்துருவோம். டெஸ்க்டாப் இதில் 2 ஆப்ஷன் வரும் சார். அப்டேட் டிராயிங்ஸ் அண்ட் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் இருக்குல்லங்க. இப்போ சில டைம் வந்து நீங்கள் டெர்மினல் போட்டுருவீங்க, ஆனால் டெர்மினலுக்குள்ள ஜென்ரேட் பண்ணிருக்க மாட்டீங்க டிராயிங். அப்போ இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது எல்லாமே அப்டேட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடும். இப்போ டிராயிங் லிஸ்ட் நம்ம போய் எடிட் பண்ணோம், கடைசியாக நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு 5 ஷீட் ஆட் பண்ணால் திரும்பி போய் அப்டேட் பண்ணுவோம் இல்லைங்களா? ஆனால் இதில் ஒரு ஆப்ஷன் என்னன்னா, சப்போஸ் பிடிஎஃபா இல்லை ஏதாவது ஜென்ரேட் பண்ணும்போது அதுவே இது ஆப்ஷன் கேட்கும். இது ஓகே கொடுத்தா அதுவே அப்டேட் பண்ணிக்கும் டிராயிங் லிஸ்ட். நம்ம மறந்துட்டோம்னா இங்கே நமக்கு பண்ணிக்கலாம். இல்லை நமக்கு ஏதாவது வேறு கான்ஃபிகராக பண்ணியிருக்கோம், கஸ்டமைஸ்டாக பண்ணியிருக்கோம்,
கஸ்டமைஸ்டானா ஒரு இடத்துல அப்டேட் ஆக வேண்டிய இடத்துல நம்ம அப்டேட் பண்ணாமல் நம்ம மேனுவலாக பண்ணியிருக்கோம். அந்த டைம்ல நீங்கள் போய் அப்டேட் கொடுத்தீங்கன்னா அது திரும்பி அப்டேட் மேனுவலாக போகாது. அப்போ மேனுவலாக கொடுக்குற டைமில் கண்டினியூஷன் வித்தவுட் அப்டேட்டிங் கொடுத்துருவோம். இப்போ நம்ம அப்டேட் ரிப்போர்ட்டே கொடுத்துக்கலாம். சரி பார்க்கலாம். வந்தாங்கன்னா கொடுத்துருங்க. ஓகே அங்க ஒரு அப்டேட் கொடுத்துருந்தா எனக்கு ஆப்ஷன் அவங்க யாருமே இல்லை. நான் சொல்லிட்டேன் அவங்ககிட்ட, நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணிருக்கீங்க டோனேட் பண்ண தெரியுங்களா? ட்ராயிங் செப்பரேட் என்ன ரிமைண்ட் பண்ணி நானே கடைக்கு இப்போ எக்ஸ்பிடிஎஃபாக எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்கன்னா இங்கேயே ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் பிடிஎஃப் இதிலே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை ஆள்னால ஆள் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? சரி ஓகே கொடுத்து எக்ஸ்போர்ட் இதெல்லாம் அப்டேட் கேட்குது. ஓகே அப்டேட் வரே வந்துருச்சு உங்களுக்கு. ஓகேங்களா? ஓகேங்களா? இது வாய்ப்பு ஓகே லேடிஸ் நம்மள அவ்வளோதான் சார் இருக்கு. கொஞ்சம் கேப் எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஃப்ரீ ஆகி டெம்ப்ளேட் வந்து ஓகே ஒரே மாதிரி இப்போ நம்ம டெம்ப்ளேட்னா ட்ரெயினோட டைட்டில் பிளாக். ஓகே அது வந்து நம்ம ஒவ்வொரு இதுவும் கிரியேட் பண்ணுறோம். மதியம் ஒரு ஒன்று கொடுங்க. மதியம் எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்லித்தரேன். நம்மளோட டெம்ப்ளேட்டே நம்ம எடிட் பண்ணுறேன். அதான் சார் நமக்குள்ள உள்ள டிஃபால்ட்டாக இருக்கும். ஒரு கஸ்டமருக்கு ஒரு 30 காலம் கடை கொடுத்துருப்பான். லெஃப்டில் வந்து ஏபிசிடி